எல்லோருக்கும் வணக்கம். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவையில் உள்ள அதிசிறப்பு தரத்திற்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை 2025 தொடர்பான வழிகாட்டல் செயலமர்வு தொடரில் அலுவலக முகாமைத்துவம் தொடர்பான 3வது செயலமர்வில் சந்திக்கிறோம். கடந்த 2 செயலமர்வுகளும் தாபன விதிக்கோவையின் 28வது அத்தியாயம் நிர்வாக ஒழுங்குகள் தொடர்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தாபன விதிக்கோவையினுடைய அத்தியாயங்கள் தொடர்பில் கலந்துரையாடி இருந்தோம். அது தொடர்பான காணொலிகள் மீளவும் குழுவில் பகிரப்படும். தாமதமாக இணைந்தவர்கள் அது தொடர்பில் அச்சமடைய தேவையில்லை. ஒவ்வொரு பாடமும் 3வது செயலமர்வு நிறைவு பெறுகிற போது அதற்கு முன்பாக நடைபெற்ற செயலமர்வுடைய வீடியோ அதை இந்த பேப்பர்ஸ் போட்டு கொண்டு வருகிறோம். தவற விடப்பட்ட அடுத்த செயலமர்வு நடந்து முடிகிற போது அதற்கு முன் நடந்தவை உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் நட்டப்பட்டு போவீங்க என்று சொல்லி பதட்டப்பட தேவையில்லை. நிறைய பேர் பதட்டப்பட்டு திரும்ப திரும்ப மெசேஜ் போட்டு ஏதோ வாழ்க்கையே நட்டமாக போயிட்டது, வாழ்க்கையே இழந்துட்டோம் என்பது போல உணர தேவையில்லை. எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் கரிசனையோட படித்தால் சரி. மற்றது எல்லாவற்றுக்கும் பாடக்குறிப்புகள் தயார் செய்து கொடுக்க மாட்டோம். அலுவலக முறைமை தொடர்பாக பாடக்குறிப்புகள் ஏற்கனவே கதைத்த விடயங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கு. அடுத்த செயலமர்வோடு அது நிறைவு பெறும். அந்த பாடக்குறிப்பு வழங்கப்படும். அலுவலக முகாமைத்துவம் தொடர்பில் நான் ஏற்கனவே சொன்னது போல 3 மொழிகளில் இருந்தும் 7-8 இடங்களில் இருந்தும் ஆங்காங்கு பொறுக்கி எடுத்து ஒன்றாக்கித்தான் உங்களுக்கு இந்த விடயத்தை தருகிறது. அதனால அதை ஒரு ஆவணமாக தருவதில் நிறைய சிக்கல் இருக்கு. ஒன்று மொழி சார்ந்த பிரச்சனை இருக்கும். 3 மொழிகள்லையும் ஆவணங்கள் இருக்கும். அதை விட அந்த 3ஐயும் ஒன்றாக்கி அதில் மிக பொருத்தமானது எது என்பதை தேர்ந்தெடுத்து அதை உங்கள்கிட்ட தாரதால பெரும்பாலான பாடக்குறிப்புகளை நாங்கள் குரல் வழியாக மட்டும்தான் சொல்லக்கூடியதாக இருக்கும். நீங்கள் எழுதுகிற வேகத்தில் நான் கதைக்க மாட்டேன். திரும்ப இந்த வீடியோவை பார்த்து குறிப்பெடுத்து கொள்ள வேணும். திரும்ப திரும்ப கேட்பதன் மூலமாக அதை ஞாபகம் வச்சு கொள்ளலாம். ஆனால் எழுதுவது நல்லது. ஒரு கொப்பி வச்சிருந்த ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒரு கொப்பி வச்சிருந்த எழுதுறது நல்லது. சரி, அப்போ அலுவலக முகாமைத்துவம் தொடர்பாக தரப்பட்டிருக்கக்கூடிய பாடத்திட்டத்தில் முக்கியமான ஒரு தலைப்பு தொடர்பாடல் என்பதாக இருக்கிறது. கம்யூனிகேஷன், என்ன தொடர்பு கொள்ளுதல், தொடர்பாடல், இந்த மாதிரியாக எடுத்துக்கொள்ள இயலும். இந்த தொடர்பாடல் என்று வருகிற போது தொடர்பாடலுக்கான வரைவிலக்கணங்கள், தொடர்பாடலினுடைய நன்மை, தொடர்பாடலுக்கான தடைகள் என்ன இருக்குது, தொடர்பாடல் தடைகளை எவ்வாறு வெற்றி கொள்ளலாம், சிறந்த ஒரு தொடர்பாடலை மேற்கொள்வது எப்படி என்பது போன்ற அதனுடைய ஆரம்ப பகுதிகள் உண்டு. தொடர்பாடல் என்பது தொடர்பான வரைவிலக்கணத்தில் தொடங்கி தொடர்பாடலினுடைய வகைகள், அதை வகைப்படுத்தும் வரையில நாங்கள் முன்பகுதி தொடர்பாடல் என்பதை பார்க்க வேணும். அது முக்கியமான ஒரு பகுதி. என்னுடைய பரீட்சை பாடத்திட்டத்தில் தொடர்பாடல் ஒரு தனி பெரிய தலை. இதில் இப்போ தொடர்பாடலினுடைய வகைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா பேச்சு மூலமான தொடர்பாடல், எழுத்து மூலமான தொடர்பாடல், சைகை மூலமான தொடர்பாடல், மாஸ் மீடியா இலத்திரனியல் ஊடகங்களின் ஊடான தொடர்பாடல் என்பது போல அந்த தொடர்பாடல்கள் எல்லாம் நாங்கள் வகைப்படுத்தி கொண்டு வருகிறோம். அலுவலகத்தில் இருக்கிற முக்கியமான அலுவலகத்தினுடைய தொடர்பாடல் முறைகளில் மிக முக்கியமானவை என்று பார்க்கிற போது எழுத்து மூலமான தொடர்பாடல்களில் கடிதம், அறிக்கை. இது தவிர வேறு சில எழுத்து மூலமான தொடர்பாடல்கள் உண்டு. மிக முக்கியம் என்று வருகிற போது நாங்கள் கடிதம், அறிக்கை என்கிற இந்த 2 விடயத்துக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதுண்டு. அதுபோல பேச்சு மூலமான தொடர்பாடல் என்று வருகிற போது கூட்டங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். இந்த விடயங்களை ஃபோக்கஸ் பண்ணி கடந்த காலங்களில் அதிக அளவில் வினாக்கள் வந்திருக்குது. கடிதங்கள் தொடர்பாகவும் அறிக்கைகள் பற்றியதாகவும் அதுபோல கூட்டங்கள் பற்றியதாகவும் இந்த தொலைத்தொடர்பு அல்லது தொடர்பாடல், தொலைத்தொடர்பு அல்ல தொடர்பாடல், சரிதானே, கம்யூனிகேஷன், கருத்து பரிமாறல் அல்லது தொடர்பு கொள்ளல், இந்த மாதிரியாக அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தொடர்பாடல் என்கிற ஒரு பெரிய பாடப்பரப்புக்குள்ள இருக்கக்கூடிய நாங்கள் இலகுவாக கற்பதற்கான ஒரு வழிமுறையாக ஒரு தொகுதியை வெளியே எடுக்க. இப்போ இதில் கடிதங்களினுடைய முகாமைத்துவம் என்பது தொடர்பாக நாங்கள் அலுவலக முறைமைக்குள்ளேயும் அலுவலக முகாமைக்குள்ளேயும் படிக்க வேண்டியிருக்கும்.
கடிதங்கள், ஒரு அலுவலகம் பெற்றுக்கொள்ளுகிற கடிதங்கள், விநியோகிக்கின்ற கடிதங்கள், அலுவலகத்துக்குள்ளேயான கடித பரிமாற்றங்கள், அது தொடர்பான விடயங்களை ஒரு செயலமர்வில் பார்ப்போம். அது அலுவலக முறைமைக்குள்ளேயும் வரலாம், முகாமைக்குள்ளேயும் வரலாம். இதுல மிக துல்லியமான வரையறை என்பது இல்லை சகோதரங்கள், அதுல ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. சில வேளைகளில் நீங்கள் அலுவலக முகாமைக்கு என்று படிக்கிறது பொது வினாத்தாளுக்குள்ள பொது வினாத்தாளுக்கு என்று கற்பிக்கிறது சில வேளையில அலுவலக முறைமைக்குள்ள வரும். இந்த மாதிரியாக இதுக்கு மிகச்சு துல்லியமான ஒரு எல்லை கிடையாது. ஏதோ எங்கட 5 பாடத்துக்குள்ளேயும் வரும். இது போய் நிதி ஒழுங்கு விதிகளுக்குள்ள வராது. அதுல மட்டும் தெளிவாக இருக்கலாம். நிதி ஒழுங்கு விதிகள் நிதி நிர்வாகத்துக்குள்ள வராது. மற்ற எல்லாத்துக்குள்ளேயும் இந்த விடயங்கள் வரலாம் என்பதனால இன்றைக்கு நாங்கள் சில ஒரு விடயத்தை எடுத்து பேச போகிறோம். அறிக்கை என்பதை பற்றி கலை. சரிதானே? அறிக்கை தொடர்பான சில தலைப்புகள் நாங்கள் விளக்கமாக பேசுவோம். அறிக்கைகள் அறிக்கைகள் என்றால் என்ன? அதற்கான வரை விலக்கணங்கள், அறிஞர்களால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வரை விலக்கணங்கள், அறிக்கையினுடைய நோக்கம் அல்லது அறிக்கையின் செயற்பாடுகள், அறிக்கை என்ன கர்மங்களை செய்கிறது அல்லது அறிக்கை செய்வதனுடைய நோக்கம் என்ன, அறிக்கைகள் என்ன வகையில முக்கியத்துவம் பெறுகிறது, அறிக்கைக்கான தேவை என்ன, அறிக்கைகள்ல என்னென்ன குறைபாடுகளோடு அறிக்கைகள் எல்லாம் வருகிறது, இப்போ குறைபாடு இல்லாத அறிக்கை ஒன்று எப்படி இருக்க வேண்டும், அறிக்கைகளின் வகைகள் என்ன, ஒரு அறிக்கையினுடைய கட்டமைப்பு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதில் அறிக்கையினுடைய அமைப்பு என்று சொல்லி வருகிற போது இதை நாங்கள் கொஞ்சம் வகைப்படுத்தி பார்க்க வேண்டியிருக்குது. அறிக்கையினுடைய அமைப்பு என்று வருகிறத நாங்கள் சுருக்கமான அறிக்கையினுடைய அமைப்பு எப்படி இருக்கும், ஒரு விரிவான அறிக்கையினுடைய அமைப்பு எப்படி இருக்கும், அதுபோல அறிக்கையினுடைய பிரதானமான கூறுகளவையாக இருக்கும் என்று சொல்லி அதை 3 உபவிரிவுகளாக ஆக்கி அறிக்கையினுடைய அமைப்பு என்பதை சுருக்கமான அறிக்கையின் அமைப்பு, விரிவான அறிக்கையினுடைய அமைப்பு, அறிக்கை எழுதுகிற போது அறிக்கையினுடைய முக்கியமான பாகங்கள் என்பது போல நாங்கள் இந்த பகுதியை உள்ளடக்கி பார்க்கலாம். சரிதானே? முக்கியமாக அறிக்கை என்பதற்குள்ள இவ்வளவு பகுதியையும் உள்ளடக்கியதாக இன்றைக்கு நான் கலந்துரையாடுவதற்கு எதிர்பார்க்கிறேன். இவ்வளவு பகுதியையும் பேச முடியுமா என்பது தொடர்பாக பார்ப்போம். இயலுமானால் இதை பேசி நிறைவு செய்யல. இதை பேசிட்டோம் என்றால் அறிக்கை என்பது நிறைவு பெற்றுவிடும். அறிக்கைக்குள்ளே எந்த கேள்வி கேட்டாலும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். சரியா? இப்போ நான் நேரடியாகவே இந்த பாடத்திட்டத்துக்குள்ளேயே போகிறேன். அறிக்கை என்று சொல்லுகிறது என்ன? முதல் ஒரு விளக்கத்துக்காக உங்களோட கதைக்கிறேன். ஒரு உத்தியோகத்தை தனக்கென்று ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமை பொறுப்பு தொடர்பாக, ஒரு உத்தியோகத்தை தனக்கென்று குறித்து ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமை பொறுப்பு தொடர்பாக அல்லது விடயத்தை நிறைவேற்றுவதற்கு வழங்கப்பட்ட பொறுப்பு தொடர்பாக தான் நிறைவேற்றிய கருமங்களை தன்னிடம் யார் அந்த பொறுப்பினை ஒப்படைத்தாரோ அந்த அதிகாரிக்கு எழுத்து மூலமாக தகவல்களை வழங்குகின்ற ஒரு முறைமையாக நாங்கள் அறிக்கையிடல் என்பதை பார்க்கிறோம். நாங்கள் சுருக்கமாக ஒரு தடவை சொல்லுவோம். ஏதேனும் ஒரு விடயத்தை நிறைவேற்றுவதற்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்ட ஒருவர் தனக்கு பொறுப்பளிக்கப்பட்ட விடயத்தில் தன்னால் நிறைவேற்றப்பட்ட காரியங்களை தனக்கு பொறுப்பளித்த அதிகாரிக்கு அறிவிப்பதற்காக எழுத்து மூலமான தகவல்களை தெரிவிப்பது அறிக்கை என்று வரைவிலக்கணப்படுத்தலாம். இப்படி ஒரு விளக்கம் உண்டு இருக்குது. அறிக்கை என்பதற்கான விளக்கம் ஒரு சப்ஜெக்ட் வாழ்க்கை கொடுக்குறோம், அதில் அவர் கொஞ்சம் வேலை செய்கிறார் அல்லது அவர் அதில் காரியங்களை நிறைவேற்றுகிறார். தனக்கு தரப்பட்ட விடயங்களில் தான் நிறைவேற்றிய காரியங்கள் தொடர்பாக தன்னிடம் விடயத்தை பொறுப்பளித்தவருக்கு எழுத்து மூலமாக சமர்ப்பிக்கின்ற தகவல் அறிக்கை
என்று சொல்லி ஒரு விதமாக சொல்லிக்கொள்ள முடியும். இது மட்டுமில்லை, அறிக்கை என்பது ஒரு விடயத்தின் செயல் நிறைவேற்றம் பற்றியதாக மட்டும் அல்லாமல் விசாரணை செய்ய வேண்டிய ஒரு விடயம் பற்றியதாக அல்லது ஒருவருக்கோ ஒரு இடத்துக்கோ அனுப்ப வேண்டிய ஒரு கூற்றாகவும், ஒரு உண்மைகளை கொண்ட கூற்றாகவும் அமையும். அறிக்கை என்பது செயல் நிறைவேற்றம் பற்றியதாக இருக்கலாம், அல்லது விசாரணை செய்யப்பட்ட அல்லது விசாரணை செய்யப்பட வேண்டிய ஒரு விடயம் பற்றியதாக இருக்கும், அல்லது உண்மைகளின் தொகுப்பாக அமைந்த ஒரு கூற்றாக இந்த அறிக்கை என்பது அமையும். அறிக்கைக்கு வெவ்வேறு விதமான வரைவிலக்கணங்களை நாங்கள் சொல்லிக்கிறோம். சரிதானே? அறிக்கை என்பதற்கு விளக்கம் கேட்கிற போது அறிக்கைக்கு சொல்லுகிறார்கள், சரியான விசாரணை மற்றும் ஒரு நிலைமையோடு தொடர்புடைய உண்மைகள் இவை தொடர்பாக ஆய்வு செய்து அது தொடர்பில் முறையாக வெளிப்படுத்தப்படுகின்ற ஒரு கருத்து அறிக்கை என்று வரைவிலக்கணம் செய்யப்பட்டிருக்கு. இப்படி சொல்லுவதன் மூலமாக நீங்கள் குழப்பமடைய தேவையில்லை. நாங்கள் கடைசியா இப்ப அறிக்கை என்றால் என்ன என்ற ஒரு முடிவுக்கு வருவோம். சரிதானே? நீங்க இப்படி எல்லாம் நிறைய சொல்லி கொண்டிருக்கிறீங்க. அப்ப கடைசியா இப்ப அறிக்கை என்றால் என்ன, இப்ப நாங்க என்ன எழுதுகிறது அறிக்கை என்கிறதுக்கு ஒரு விளக்கம் எழுதுதானே. உறுதிப்படுத்தப்பட்ட பொருண்மைகளின் தொகுப்பு அறிக்கை என்று சொல்லி இன்னொரு விளக்கமும் இருக்கு. ஒரு பினோமினா, கன்ஃபார்ம்டு பினோமினா, உறுதிப்படுத்தப்பட்ட பொருண்மைகள் என்று தமிழில் சொல்லுகிறார்கள். உறுதிப்படுத்தப்பட்ட பொருண்மைகளினுடைய தொகுப்பு அறிக்கை என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இதில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வரைவிலக்கணையும் உங்களோட பேசி போட்டு பிறகு கடைசியாக அறிக்கைக்குரிய விளக்கம் ஒன்றை சொல்லிக் கொண்டு வருகிறேன். அறிக்கை என்பது கருத்துக்கள், பரிந்துரைகள், விசாரணை அல்லது விசாரணையை மேற்கொண்ட பின்னர் முன் வழங்கப்படுகிற அல்லது முன்னளிக்கப்படுகின்ற செய்தி அல்லது செயல் நிறைவேற்ற கர்மங்கள் தொடர்பாக உயர் நிர்வாகத்திற்கு வழங்கப்படுவது அறிக்கை என்று பல்வேறு விதமாக இந்த அறிக்கைகளை வரைவிலக்கணம் செய்தாலும் மிக எளிமையாக அறிக்கை என்றால் என்ன என்று புரிந்து கொள்வோம். நாங்கள் முதலாவது விடயம் குறித்துக் கொள்வோம். அறிக்கை என்பது ஒரு தகவல் தொடர்பாடல் முறையாகும். நாங்கள் எழுதுறதுக்கு வர போறோம். நீங்க குறித்து கொள்ளாவிட்டாலும் இனி வீடியோ பார்த்து குறித்து கொள்வீங்க. அறிக்கை என்பது ஒரு தகவல் தொடர்பாடல் முறையாகும். இது பொறுப்பளிக்கப்பட்ட ஒரு விடயத்தின் செயல் நிறைவேற்றம் பற்றியதாக, பொறுப்பளிக்கப்பட்ட ஒரு விடயத்தின் செயல் நிறைவேற்றம் பற்றியதாக அல்லது விசாரணைகள் செய்யப்பட்டு கண்டறியப்பட்ட முடிவுகள் தொடர்பானதாக, விசாரணைகள் செய்யப்பட்டு கண்டறியப்பட்ட முடிவுகள் உண்மைகள் தொடர்பானதாக அல்லது பரிந்துரைகள் தொடர்பானதாக எழுத்து மூலமாக வழங்கப்படுகின்ற பொருண்மைகளின் மொத்த தொகுப்பு. பொருண்மைகள்ங்கிறது பினோமினா. பொருண்மைகளின் மொத்த தொகுப்பு அறிக்கை என்பதாக நாங்கள் விளக்கம் சொல்றோம். நிச்சயமா உங்கள்கிட்ட அறிக்கை என்றால் என்ன என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்க போறது இல்லை. சரிதானே? அப்படி கேட்கப்பட்டால் நாங்கள் முதல்ல சொல்லுகிறோம், அறிக்கை என்கிறது ஒரு தகவல் தொடர்பாடல் முறை. அறிக்கை என்கிறது ஒரு தகவல் தொடர்பாடல் வடிவம். என்ன, ஒரு தகவல் வழங்கப்படுகிற ஒரு வடிவம் அறிக்கை. இது ஒருவருக்கு பொறுப்பளிக்கப்பட்ட விடயத்தினுடைய செயல் நிறைவேற்றம் பற்றியதாக இருக்கும். நாங்கள் ஒன்றொன்றாக காமா போட்டு தான் சொல்லிக் கொண்டு வந்தாங்கள். ஒரு விடயத்தினுடைய செயல் நிறைவேற்றம் பற்றியதாக
அல்லது விசாரணை செய்து உண்மைகளை கண்டறியப்பட வேண்டிய ஏதேனும் ஒரு விடயம் தொடர்பாக அல்லது கண்டறியப்பட்ட விடயங்கள் தொடர்பாக பரிந்துரைகள் தொடர்பானதாக உறுதிப்படுத்தப்பட்ட பொருண்மைகளின் மொத்த தொகுப்பாக அறிக்கை அமையும். எழுத்து மூலமாக சமர்ப்பிக்கப்படுகின்ற உறுதிப்படுத்தப்பட்ட பொருண்மைகளின் மொத்த தொகுப்பு. இந்த அறிக்கை தொடர்பாக அறிஞர்களுடைய வரைவிலக்கணங்கள் இருக்குது. வெவ்வேறு ஆக்கள் சொல்லி இருக்கணும். அறிக்கை என்றால் என்ன என்பதற்கான வரைவிலக்கணத்தை வெவ்வேறு அறிஞர்களால் சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் அதில் அந்த அறிஞர்களுடைய வரைவிலக்கணங்களை பார்ப்போம். அதை பார்த்து கொண்டு கதைச்சால் தான் பயனுள்ளதாக இருக்கும். இதில் ரேமண்ட் தி லெசர் மற்றும் ஜான் டி பெட்டிட் என்று சொல்லி அது அவர்களுடைய பெயர் இப்படி தான் இருக்குது. இந்த இடத்துல சொல்லுகிறேன். அறிக்கை தொடர்பாக ஒரு 2-3 அறிஞர்களுடைய கருத்துக்களை நீங்கள் எழுத தெரியாவிட்டாலும் இப்படி யார் சொன்னவர் என்று கேட்டால் சொல்லக்கூடியதாக அந்த கருத்துக்களை நாங்கள் வச்சிருக்கிறது நல்லது. இதை யார் இப்படி சொன்னார் என்று சொல்லி கேட்கிற போது சில வணிக நோக்கத்துக்கு உதவும் உண்மை தகவலை ஒழுங்காக புறநிலையில் வழங்க. புறநிலை என்று சொல்லுகிறது அதனுடைய கருத்து என்னென்றால் அகவயத்தன்மை அல்லாமல் புறவயத்தன்மை, அதாவது சொந்த கருத்துக்கள் அபிப்பிராயங்கள் இல்லாமல் உண்மைகளை மட்டும் சொல்லுகிறது. சரிதானே? அதே போல C.A. பிரவுன் என்பவருடையது. இதுதான் பல இடங்களில் சொல்லப்படுகிற வரைவிலக்கணமாக இருக்கு. C.A. பிரவுன் என்று சொல்லுகிறவற்ற வரைவிலக்கணம் இதை விட தெளிவாக இருக்குது. நான் இதில் தமிழில் இருக்கிறது இதுதான் இருக்குது. இதை விட தெளிவாக இருக்கு. அப்படின்னால் அறிக்கை என்பது தகவலை பயன்படுத்த விரும்புகிற ஒருவருக்கு அந்த தகவலை வைத்திருப்பவரிடம் இருந்து மேற்கொள்ளப்படுகின்ற தகவல் பரிமாற்றம். ஒரு தகவலை பயன்படுத்த விரும்பும் ஒருவருக்கு அந்த தகவலை வைத்திருப்பவரிடம் இருந்து மேற்கொள்ளப்படுகின்ற தகவல் பரிமாற்றம் அறிக்கை என்று சொல்லுகிறேன். சில தகவல்களை கொண்டிருக்கிற ஒருவரிடமிருந்து இந்த தகவல்களை பயன்படுத்த விரும்பும் இன்னொருவருக்கான தகவல் பரிமாற்றம் அறிக்கை என்று C.A. பிரவுன் என்கிறவர் சொல்லுகிறார். சரிதானே? ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அறிக்கை என்பது அல்லது ஒரு முறையான அறிக்கை என்பது அங்கீகரிக்கப்பட்ட நபரால் கோரப்பட்ட தகவலின் ஒழுங்கான வடிவத்தை குறிக்கிறது. இந்த 3 வரைவிலக்கணங்களையும் நீங்கள் குறிப்பாக C.A. பிரவுன் என்பவருடைய வரைவிலக்கணம் தான் கூடுதலாக பயன்படுத்தப்படுது. ஆங்கில புத்தகங்களில் பிரவுனை பற்றி தான் கூட சொல்லிக் கொண்டிருக்கணும். இப்போ இந்த வரைவிலக்கணங்களில் அதிகம் சிக்கப்பட தேவையில்லை. ஆனால் ஆரம்ப நிலை பரீட்சைகள்லேயே DO EB எக்ஸாமிலேயே அலுவலகத்தை பற்றி வரைவிலக்கணம் சொன்னவர்களை பற்றியெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. இப்போ நாங்களும் ஒவ்வொரு விடயங்களையும் பார்க்கிற போது அதில் முதன்மையாக இருக்கக்கூடிய ஓதர்ஸின் அவ கொடுத்திருக்கிற டெபினிஷனை கொஞ்சம் பார்த்துட்டு போகிறது நல்லது. இப்போ பிரவுன் என்பவருடைய வரைவிலக்கணம் நான் இதில் இருக்கிறத விட தெளிவாக சொல்லியிருக்கிறேன். தகவலை ஏதேனும் ஒரு தகவலை பயன்படுத்த விரும்புபவருக்கு அந்த தகவலை வைத்திருப்பவரிடமிருந்து ஒரு தகவலை பயன்படுத்த விரும்பும் ஒருவருக்கு சில தகவல்களை கொண்டிருக்கும் ஒருவரிடமிருந்து நிகழ்த்தப்படுகிற ஒரு தகவல் தொடர்பு அறிக்கை என்று வரைவிலக்கணம் செய்கிறேன். சரிதானே? இப்போ இவ்வளவுதான் கஷ்டமான பகுதி. அதை தாண்டி நாங்கள் இலகுவான பகுதிக்குள்ளே போவோம். சரியா? அறிக்கை என்பதற்கான வரைவிலக்கணம் என்று கேட்கிற போது முக்கியமாக இந்த பகுதி
கொஞ்சம் ஆரம்பத்தில் பார்க்குற போது கஷ்டமாக இருக்கும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ள திரும்ப உங்களுக்கு இறுதியாக ஒரு சமரி ஒன்றை சொல்லி ஞாபகப்படுத்தி கொண்டு போகும். சரி, இந்த அறிக்கையினுடைய நோக்கம், ஏன் அறிக்கைகள் செய்யப்படுகிறது, அறிக்கையினுடைய நோக்கம் என்ன என்று சொல்லி கேட்கிறாங்க. அறிக்கையினுடைய நோக்கம், அடுத்த கேள்வி, அறிக்கை ஒன்றின் நோக்கங்கள் எவை அல்லது அறிக்கையிடுவதனுடைய நோக்கங்கள் எவை? பாருங்க, ஒரு அறிக்கை செய்யப்படுவதனுடைய நோக்கம் என்று கேட்கப்பட்டால் முதலாவது நாங்கள் சொல்லுவோம் ஒரு உண்மை தகவலை கொடுப்பது. அறிக்கை ஒன்று செய்வதனுடைய நோக்கம், ஏன் அறிக்கை செய்கிறோம் என்று கேட்டால் முதலாவது தகவல் அளித்தல். ஏன்னா யாருக்கு அந்த தகவல் தேவைப்படுகிறதோ அவருக்கு இந்த அறிக்கையை வழங்குவது. அதாவது குறிப்பாக முகாமைக்கு, உயர்நிலை முகாமை மட்டத்தில் இருக்கிற ஆக்களுக்கு, அவர்களுக்கு கீழ் அமைந்த பணியாளர்கள், அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பணியாளர்கள் தகவலை வழங்குவதற்காக அறிக்கைகளை பயன்படுத்துகிறார்கள். அப்போ அறிக்கையினுடைய நோக்கம் என்ன என்று சொல்லி கேட்பார்களாக இருந்தால் நாங்கள் சொல்ல வேணும், முதலாவது அறிக்கையினுடைய நோக்கம் ஒன்று தகவல் வழங்குதல். சரிதானே? அதை உண்மையான தகவல்களாக இருக்க வேணும், போதுமான துல்லியமான தகவலை வழங்குதல். நிர்வாகம் சரியான முடிவுகளை எடுப்பதற்கு அவை உதவுவதாக இருப்பதனால அறிக்கைகளினுடைய முதலாவது பயன் அல்லது அறிக்கைகளினுடைய முதலாவது தேவை போதுமான துல்லியமான தகவலை வழங்குதல். இது நிர்வாகம் சரியான முடிவுகளை எடுப்பதற்கு உதவுவதாக இருக்கும். இப்போ அறிக்கையினுடைய ஒரு செயற்பாடு தகவல் அளித்தல். அந்த தகவல் அளித்தல் என்கிறத கொஞ்சம் விளக்கமாக நீங்க சொல்ல வேணும். போதுமான மற்றும் துல்லியமான தகவலை வழங்குதல் நிர்வாகம் சரியான முடிவுகளை எடுப்பதற்கு உதவுவதாக இருக்கும். இரண்டாவது, கிடைக்கக்கூடிய தகவல்களை எளிதாக செயலாக்குவதற்கு அல்லது செயற்படுத்துவதற்கு உதவுதல். கிடைக்கக்கூடிய தகவல்களை எளிதாக செயற்படுத்துவதற்கு அல்லது செயலாக்குவதற்கு அறிக்கைகள் உதவுகின்றன. இந்த அறிக்கைகள் முன்னுரிமையான விடயங்களை தர்க்க ரீதியான வரிசையில், ஒரு லாஜிக்கல் ஆர்டர்ல கொடுக்கும். தர்க்க ரீதியான வரிசையில் வழங்குகின்றன. நிர்வாகம் முக்கியமான தீர்மானங்களில் அல்ல முக்கியமான விடயங்களில் கவனம் செலுத்துவதற்கு அறிக்கைகள் உதவுகிறது. அப்ப இது அறிக்கையினுடைய இரண்டாவது செயற்பாடு. அறிக்கையினுடைய இரண்டாவது செயற்பாடுங்க நாங்கள் இதை சொல்வோம். இந்த மூன்றாவது விடயம், அறிக்கைகள் ஒரு ஆலோசனை பங்களிப்பை கொண்டிருக்காது. இந்த ரோல், ஒரு அட்வைசரி ரோல் ஒன்று இருக்குது. அறிக்கைகள் ஆலோசனை பங்கை கொண்டுள்ளன. அதாவது அறிக்கைகளை வாசிப்பவர்கள் அல்லது அறிக்கைகளை பயன்படுத்துபவர்கள் சரியான முடிவுகளை எடுப்பதற்கு இந்த அறிக்கைகள் வற்புறுத்துகின்றன. அவர்களுக்கு ஒரு திட்டத்தையும் வழங்குகின்றன. திட்டத்தை வழங்குகிறது என்றால் அவைக்கு ஒரு ஐடியாவை கொடுக்கும். அவர்களுக்கு ஒரு திட்டத்தையும் வழங்குகின்றன. ஒரு ஐடியா அவைக்கு கொடுக்கும் அறிக்கைகள். இந்த அறிக்கைகளினுடைய நோக்கம் என்ன அல்லது அறிக்கைகளினுடைய செயற்பாடுகள் என்ன என்கிறத திரும்ப இந்த மூன்று விடயத்தையும் சொல்லிக் கொண்டு வருகிறேன். அறிக்கைகளினுடைய நோக்கம் என்று கேட்கப்பட்டால் நாங்கள் முதல்ல சொல்ல வேணும், அறிக்கைகள் போதுமான மற்றும் துல்லியமான தகவலை வழங்குகின்றன. இதனால் நிர்வாகம் சரியான முடிவுகளை எடுப்பதற்கு அது உதவியாக அமையும். இது அறிக்கையினுடைய ஒரு நோக்கம். சரிதானே? போதுமான துல்லியமான தகவலை வழங்குவது. அதன் மூலமாக அந்த நிர்வாகம் முடிவெடுப்பதற்கு அதை மட்டும் பயன்படுத்தாது, அதையும் பயன்படுத்தி நிர்வாகம் முடிவு எடுக்கும். ஒரு செயற்பாடு அல்லது ஒரு நோக்கம், இப்படி சொல்லுவோம். இரண்டாவது,
கிடைக்கக்கூடிய தகவல்களை எளிதாக செயற்படுத்துவதற்கு அறிக்கைகள் உதவுகின்றன. ஏனென்றால் கிடைக்கும் தகவல்களை முக்கியமானவற்றுக்கு முன்னுரிமை அளித்து ஒரு தர்க்க ரீதியாக வரிசையில் அறிக்கைகள் வழங்குவதன் காரணமாக நிர்வாகம் முக்கியமான விடயங்களில் கவனம் செலுத்துவதற்கு அறிக்கைகள் தேவைப்படுகிறது அல்லது அறிக்கைகள் பங்களிக்கிறது. மூன்றாவது, அறிக்கைகள் ஒரு ஆலோசனை பங்களிப்பை கொண்டிருக்கிறது. அவர் இந்த ரோல் அட்வைஸ் பண்ற ரோலை வைக்கிறது. வாசகர்களே, அறிக்கைகளை வாசிப்பவர்கள் சரியான முடிவுகளை எடுப்பதற்கு இவை வற்புறுத்துகின்றன. இலகுவில் செயல்படுத்தக்கூடிய அதற்கான செயல் திட்டத்தையும் வழங்குகிறது. அதற்கான ஒரு ஐடியாவையும் கொடுக்கும். அந்த அறிக்கையின் மூலமாக அதை எப்படி செயற்படுத்தலாம் என்கிறதும் அவர்களுக்கு கிடைக்கும். இதை ஒரு கேள்வியாக குறித்து வைத்துக் கொள்ளுங்க. அறிக்கைகளினுடைய நோக்கங்கள் என்ன அல்லது அறிக்கைகளின் செயற்பாடுகள் என்ன? இதுக்கும் அறிக்கையினுடைய முக்கியத்துவத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால், பெரிய அளவில் இது ஒவ்வொரு காலப்பகுதியிலையும் ஒவ்வொரு விதமாக கேட்கப்பட்டு வழங்கப்பட்ட புள்ளியியல் திட்டங்கள் ஒவ்வொரு ஆசிரியர்களால் வழங்கப்பட்டவற்றை அடிப்படையாக வைத்துக்கொண்டு சின்ன சின்ன வேறுபாடுகளின் அடிப்படையில் இந்த தலைப்புகளை கொடுத்துருக்கிறோம். அப்போ அறிக்கைகளினுடைய முக்கியத்துவம் என்கிற அறிக்கைகள் என்னென்ன நோக்கங்களுக்காக முக்கியத்துவம் பெறுகின்றன அல்லது அலுவலக நிர்வாகத்தில் அறிக்கைகள் முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணங்கள் அது. அலுவலக நிர்வாகத்தில் அறிக்கைகள் முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணம் என்ன? முதலாவது விடயம், இந்த அறிக்கைகள் முக்கியத்துவம் பெறுவதற்கான பிரதானமான காரணம் ஒன்று சொல்லுகிறார். இது நிபுணர்களினால தயாரிக்கப்பட்ட ஒரு பகுப்பாய்வு ஆவணம். அறிக்கை என்பது பிரச்சனை அல்லது பிரச்சனைகள் தொடர்பாக ஆய்வு செய்து அதனை பகுப்பாய்வு செய்வதற்கு தேவையான அறிவை கொண்ட நிபுணர்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு அகாடமிக் டாக்குமெண்ட், ஒரு அறிவுசார் ஆவணமாக இருக்கிறது. அதுதான் இந்த அறிக்கையினுடைய முக்கியத்துவம். இது சாதாரணமான எழுந்தமானமான ஒரு கூற்று இல்லை. எழுந்தமானமான கூற்றாக இருந்தால் அறிக்கை முக்கியத்துவம் பெறாது. போறவாறாக சொல்லி போட்டு போறையில். முதலாவது விடயம் என்ன சொல்லுகிறோம்? இது நிபுணர்களால் தயாரிக்கப்பட்ட பெருமதிமிக்க ஆவணம். அறிக்கைகள் முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணம் ஒன்று, நிபுணர்களால் தயாரிக்கப்பட்ட பெருமதிமிக்க ஆவணமாக இருப்பது. அதுக்கு எப்படி விளக்கம் சொல்லுகிறோம்? அறிக்கை என்பது ஒரு பிரச்சனையை ஆய்வு செய்து பகுப்பாய்வு செய்வதற்கு தேவையான அறிவை கொண்ட நிபுணர்களால் தயாரிக்கப்பட்டது. அவர்கள் தேவையான தகவல்களை சேகரித்து தரவுகளை பகுப்பாய்வு செய்து அது தொடர்பான பரிந்துரைகளை வழங்குகிறார்கள். ஆகவே அறிக்கை என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கருவி. அறிக்கை என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கருவியாக இருக்கிறது. இது அறிக்கைகள் முக்கியத்துவம் பெறுவதற்கான ஒரு காரணம். இன்னொன்று, விசாரணை அறிக்கைகள் செயல்பாடுகளை திட்டமிடுவதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்கும் பயன்படுத்தக்கூடிய உண்மையான தரவுகளை கொண்ட விரிவான பகுப்பாய்வு ஒன்றை எங்களுக்கு தருகிறது. உண்மையான தரவுகளை கொண்ட இதுல இருக்கக்கூடிய ஒரு ஆவணத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்சிப்படுத்துகிறேன். இந்த அறிக்கைகள் செயல்பாடுகளை திட்டமிடுவதற்கு ஒழுங்குபடுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய உண்மையானதும் உண்மை தரவுகளை மையமாக கொண்ட விரிவான பகுப்பாய்வையும் தருகின்றன. சில மொழிபெயர்ப்பு குறைபாடுகள் இருக்குது. நீங்கள் சரியாக அதை குறித்து வச்சுக் கொள்ள வேண்டும். இப்போ முதலாவது விடயம் என்ன சொன்னாங்கள்? அது நிபுணத்துவம் வாய்ந்த அறிஞர்களினால் வழங்கப்படுகின்ற சிபார்சுகள் முன்மொழிவுகளை கொண்டதாக இருக்கு. அது சாதாரண நபர்களால் கொடுக்கப்படுவதில்லை. ஏன்னா இப்போ இது நிபுணத்துவ ஆலோசனைகள் கொண்டவையாக இருக்கும். கடுமையான பகுப்பாய்வு, உண்மைகளை முழுமையான உண்மைகளை கடுமையாக பகுப்பாய்வு செய்து அவர்கள்
கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளையும் பரிந்துரைகளையும் கொண்ட நிபுணத்துவ ஆலோசனைகளை கொண்டதாக இருக்கும். அதனால நிர்வாகத்தை விரைவாக எல்லா தகவல்களையும் உள்ளடக்கியதாக முடிவுகளை எடுப்பதற்கு அறிக்கைகள் வழி சமைக்கின்றன. இதனால அறிக்கைகள் முக்கியத்துவம் வருது. இரண்டாவது, விசாரணை அறிக்கைகளின் மூலமாக பெறப்படுகிற தகவல்கள் அல்லது முடிவுகள் செயல்பாடுகளை திட்டமிடுவதற்கு, ஒழுங்குபடுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய உண்மையினையும் உண்மையை பகுப்பாய்வு செய்த அல்லது உண்மைகளினுடைய விரிவான பகுப்பாய்வினையும் எங்களுக்கு தருகிறது. மூன்றாவது, புறவயத்தன்மையான பக்கச்சார்பற்ற ஒரு ப்ரொஃபஷனல் மெம்பர்ஸ் என்று சொல்லுவாங்க, தொழில்முறை சார்ந்த உறுப்பினர்களுடைய மிகவும் ஒரு மெச்சூரிட்டியானது, முதிர்ச்சி அடைஞ்ச வயசு போன வேண்டியது, அவர்கள் மெச்சுவர்டான என்று சொல்லுவோம், முதிர்ச்சி அடைந்த பாரபட்சமற்ற ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு முடிவை அவர்கள் வழங்குவதன் காரணமாக சிக்கலான விடயங்களை தீர்ப்பதில் அறிக்கைகள் பங்களிப்பு செய்யும். இந்த ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் என்று சொல்லுவோம், முன்னேற்ற அறிக்கைகள், மற்றது ப்ரொஜெக்ட் ரிப்போர்ட், பாலிசி ரிப்போர்ட், இந்த மாதிரியான விடயங்கள் அங்கே எங்களுடைய திட்டங்கள், பிளான் மற்றது பாலிசி வெற்றிகரமாக செயல்படுத்தப்படுகிறதா அல்லது ஏதேனும் தடைகள் காணப்படுகிறதா என்பதை பரிசோதிக்கின்ற இடமாக, பரிசோதனை மையங்களாக அவை அமைகிறது. இந்த 4 காரணங்களால அறிக்கைகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக சொல்லப்படுது. இப்போ திரும்ப அந்த விஷயத்தை எளிமையாக ஒரு தடவை பார்த்துட்டு போவோம். அறிக்கைகள் முக்கியத்துவம் பெறுவதற்கு பிரதானமான 4 விடயங்களை சொல்லியிருந்தார்கள். ஒன்று, அறிக்கை என்பது பிரச்சனைகளை ஆய்வு செய்து அவற்றை பகுப்பாய்வு செய்து விடயங்களை கண்டறியக்கூடிய நிபுணர்களால் தயாரிக்கப்பட்ட ஆவணம். அவர்கள் தகவல்களை சேகரித்து அவற்றை பகுப்பாய்வு செய்து மிகவும் பெறுமதி வாய்ந்த பரிந்துரைகளை வழங்குகிறார்கள். மிகவும் பெறுமதியான பரிந்துரைகளை அவர்கள் கொடுக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அறிக்கையில் உள்ள கண்டுபிடிப்புகளும் பரிந்துரைகளும் உண்மைகளை முழுமையாக ஆய்வு செய்து, முழுமையாகவும் கடுமையாகவும் பகுப்பாய்வு செய்து வழங்கப்படுகிற நிபுணத்துவ ஆலோசனைகளை கொண்டவை. இவை நிர்வாகத்தை சிறப்பாக முன்னெடுப்பதற்கு, முழுமையான தகவல்களின் அடிப்படையில் தீர்மானங்களை எடுப்பதற்கு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றன. இரண்டாவது, விசாரணை அறிக்கைகள் செயல்பாடுகளை திட்டமிடுவதற்கு, ஒழுங்குபடுத்துவதற்கு, இந்த 2 கர்மங்களுக்கும், திட்டமிடுவதற்கும் ஒழுங்கமைப்பதற்கும் பயன்படுத்தக்கூடிய உண்மைகளையும் உண்மைகளை அடிப்படையாக கொண்ட விரிவான பகுப்பாய்வினையும் தருகின்றன. மூன்றாவது, வாண்மை சார்ந்த தேர்ச்சி பெற்ற உறுப்பினர்களுடைய பாரபட்சமற்ற ஒன்றிணைந்த தீர்மானங்களின் தொகுப்பாக சிக்கலான சவால்களை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை காண்பிப்பதாக அறிக்கைகள் அமைகிறது. 4, முன்னேற்ற அறிக்கைகள். திட்டங்கள், கொள்கைகள் என்பவை வெற்றிகரமாக செயற்படுத்தப்படுகிறதா அல்லது அவற்றில் ஏதேனும் தடைகள், தாமதங்கள் காணப்படுகிறதா என்பதை பரிசோதனை செய்கின்ற இடமாக அமைந்திருக்கிறது. இந்த காரணங்களினால அறிக்கைகள் முக்கியத்துவம் பெறுகின்றவையாக இருக்கும். இப்போ அறிக்கைகள் முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணங்கள் என்று கேட்கப்பட்ட பெரும்பாலும் ஒரு 8 புள்ளிக்கு கேட்டாலும் எங்களால் எழுதக்கூடியதாக இருக்கும். அறிக்கைகளினுடைய முக்கியத்துவம் என்று கேட்கப்பட்டால் இந்த பகுதியை சொல்கிறார்கள். சரிதான். இந்த அறிக்கையினுடைய தேவை அல்லது அறிக்கையினுடைய செயற்பாடுகள் என்கிற 2 விடயத்துக்கு இடையில பெரிய வேறுபாடு இல்லை. நான் திரும்ப அந்த பகுதியை உங்களுக்கு ஒரு தடவை ஞாபகப்படுத்தி கொண்டு அடுத்த முக்கியமான பெரிய தலைப்புக்குள்ள நாங்கள் சரிதான். அறிக்கைகள் ஏன் அவசியப்படுகிறது, அறிக்கைகள் ஏன் தேவைப்படுகிறது, அல்ல அறிக்கையினுடைய நோக்கம் என்ன, அறிக்கைகளினால மேற்கொள்ளப்படுகிற செயற்பாடுகள் என்ன என்று சொல்லி கேட்கப்படுகிற போது பொதுவாக எழுதக்கூடிய பதில் ஒன்று நாங்கள் ஒரு திட்டமாக நாங்கள் வச்சுக்கொள்வோம். அறிக்கைகள் ஏன் தேவைப்படுகிறது, அறிக்கைகளினுடைய தேவை என்ன,
அறிக்கைகளினுடைய செயற்பாடு என்ன? அவர்கள் கேட்டால் அறிக்கைகளே ஏன் உங்களுக்கு தேவை? முதல்ல நாங்கள் சொன்ன அதே விடயத்தை தான் திரும்ப சொல்ல போறோம். அறிக்கைகள் எப்பவுமே போதுமான துல்லியமான தகவலை கொடுக்கிறது. இது நிர்வாகம் சரியான முடிவை எடுப்பதற்கு உதவும். இது அறிக்கையினுடைய ஒரு தேவை. இரண்டாவது, அறிக்கைகள் கிடைக்கக்கூடிய தகவலை இலகுவாக செயற்படுத்துவதற்கு எங்களுக்கு உதவுகிறது. இந்த தகவல்கள் மிக முக்கியமானவற்றை முன்னுரிமை ஒழுங்கலையும் தர்க்க ஒழுங்கலையும் எங்களுக்கு தருவதன் காரணமாக நிர்வாகம் முக்கிய விஷயங்களில் கவனம் செலுத்துவதற்கு அறிக்கைகள் அவசியமானதாக இருக்கிறது. மூன்றாவது, இவை ஆலோசனை தருகின்றன எங்களுக்கு. இந்த அறிக்கைகள் 3 விதமான விடயங்களை சொல்வது. ஒன்று, சரியான முடிவுகளை எடுப்பதற்கு போதுமான துல்லியமான தகவலை தருகிறது. இரண்டாவது, நிர்வாகம் எதில் முதன்மை கவனம் செலுத்த வேண்டும் என்பதை கண்டறிந்து கவனம் செலுத்துவதற்கு ஏற்ற வகையில் சரியான உண்மையான தகவல்களை இலகுவாக செயற்படுத்துவதற்கான வழிவகைகளோடு முக்கியமானவைக்கு முன்னுரிமை வழங்கி தர்க்க ரீதியான வரிசையில் இவை தருகின்றன. மூன்றாவது, இவை ஆலோசனை வழங்குகின்ற ஒரு பங்கினை, ஒரு வகிபாகத்தினை கொண்டிருக்கின்றன. அறிக்கையை வாசிப்பவர்கள் சரியான முடிவுகளை எடுப்பதற்கு இவை அழுத்தம் கொடுக்கிறது. அவற்றை செயற்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தையும், ஒரு பிளான் அல்லது ஐடியாவையும் இந்த அறிக்கைகள் கொடுக்கிறது. இதனாலதான் நாங்கள் அது அறிக்கைகளினுடைய தேவை என்ன என்று கேட்கப்பட்டால், அல்லது அறிக்கையினுடைய நோக்கம் என்ன என்று கேட்கப்பட்டால், இந்த பதிலையே நாங்கள் ரெண்டுக்கும் எழுதக்கூடியதாக இருக்கும். ஒரு அறிக்கை ஒன்று எப்படி இருக்க வேணும் என்று பார்க்கறதுக்கு முன்னே ஒரு அறிக்கை எப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. சரிதானே? ஒரு அறிக்கையில இருக்கக்கூடாத பண்புகள் என்ன, அறிக்கைகள்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லி கேட்கப்பட்டால் நாங்கள் அதை சொல்லக்கூடியதாக இருக்க வேணும். ஒரு அறிக்கையில நாங்கள் அவதானிக்கக்கூடிய பொதுவான குறைபாடுகள் என்ன, சமகாலத்திலே அலுவலகங்களில் சமர்ப்பிக்கப்படுகிற அறிக்கைகளில் அவதானிக்கப்படக்கூடிய பொதுவான குறைபாடுகள் எவை என்று கேட்கப்பட்டால் நாங்கள் ஒரு 6-7 விடயத்தை சொல்லக்கூடியதாக இருக்க வேணும். முக்கிய விடயங்கள் தவற விடப்படுதல் அல்லது உள்ளடக்கப்படாமல் இருத்தல். அறிக்கைகளில் அவதானிக்கப்படக்கூடிய பொதுவான குறைபாடுகள் என்கிற வகையில் அந்த பகுதியை முக்கியமான விடயங்களை உள்ளடக்காமல் இருக்கிறது அல்லது தவற விடுகிறது. பந்திகள் சீராக அமைக்கப்படாமல் இருக்கிறது, அது ஒரு லாஜிக்கல் ஓர்டர்ல இல்லாமல் இருக்கும். அவை ஏதேனும் ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட தர்க்க ஒழுங்கில் அமையாமல், பந்திகள் சீராக அமைக்கப்படாமல் இருக்கிறது. மூன்றாவது, தேவையற்ற விடயங்கள் அல்லது பொருத்தமற்ற விடயங்களை சேர்க்கிறது. இப்போ முதலாவது நாங்கள் சேர்க்க வேண்டிய விடயத்தை சேர்க்காம விட்டது சொன்னாங்க. மூன்றாவது, தேவையற்ற அல்லது பொருத்தமற்ற விடயங்களை சேர்க்கிறது. மற்றது, அறிக்கையில் வழங்கப்படுகிற சிபார்சுகள், தீர்மானங்கள், பரிந்துரைகள் அல்லது காண்புகள், கண்டறியப்பட்ட விடயங்கள் அறுதியிட்டு திட்டவட்டமாக கூறப்படாமல் இருத்தல். இந்த இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் என்பது போல சில அறிக்கைகள்ல இருக்கிறது. அறிக்கைகளை முன்வைக்கப்படுகிற சிபாரசுகள், தீர்மானங்கள், காண்புகள், பரிந்துரைகள் போன்றவை திட்டவட்டமாக அறுதியிட்டு கூறப்படாமல் இருக்கிறது. பொருத்தமான விடயங்கள் தெளிவாக கூறப்படாமல் இருக்கிறது, தெளிவற்ற அறிக்கைகளாக காணப்படுகிறது, தெளிவாக கூறப்படாமல் இருக்கிறது. சில வேளைகளில் இணைப்பில் காட்டப்பட வேண்டியவை பின்னிணைப்பில் காட்டப்பட வேண்டிய விடயங்களை அறிக்கையினுள்ள உள்ளடக்குகிறது. இப்போ இந்த அறிக்கை விரிவானதாகவும் சலிப்பூட்டுவதாகவும் அமையும். அவ்வாறு பின்னணைப்பாக காட்டப்பட வேண்டிய தரவுகள், புள்ளி விவர அட்டவணைகள், வரிப்படங்கள், வரைபடங்கள் போன்றவற்றை அறிக்கையின் உள்ளே உள்ளடக்குவது. இதனால அறிக்கை விரிவானதாகவும் சலிப்பூட்டுவதாகவும் கவர்ச்சியற்றதாகவும் மாறிவிடும். சில வேளைகளில் அறிக்கையை மிகச் சுருக்கமாக தயாரிப்பது, தேவையான பின்னணைப்புகளை இணைக்காமல் இருப்பது, அறிக்கையை
சுருக்கமாக தயாரிப்பது, தேவையான பின்னிணைப்புகளை இணைக்காமல் இருப்பது. பொருத்தமற்ற மொழிநட, சுருக்கமாக தயாரித்து பொருத்தமற்ற மொழிநடையில் அல்லது பரிச்சயமற்ற வாசகர்களை கருத்தில் கொண்டு தயாரிக்கப்படாத அறிக்கைகளாக இருத்தல். இந்த அறிக்கையை பயன்படுத்துபவர்கள் யார் என்பது தொடர்பான கரிசனையின்றி அந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டிருப்பது. இப்படியாக அறிக்கைகளில் நீங்கள் காணக்கூடிய குறைபாடுகள், இது ஒரு கடந்த கால பரீட்சையில் வந்த வினா, நீண்ட காலமாச்சது, திரும்ப வரக்கூடாதுன்னு இல்லை. மற்றது பகிரங்கப்படுத்தப்படாத ஒரு பரீட்சை வினாத்தால் அறிக்கைகள் தயாரிக்கப்படும் போது அவற்றில் அவதானிக்கப்படக்கூடிய பொதுவான குறைபாடுகள் அல்லது விடுபாடுகள், அறிக்கைகளில் அவதானிக்கக்கூடிய மட்டுப்பாடுகள் என்று கேட்கப்படுமாக இருந்தால் நீங்கள் இந்த 8 விடயங்களையும் சொல்லலாம். ஒன்று, அறிக்கையில் உள்ளடக்கப்பட வேண்டிய முக்கியமான விடயங்கள் உள்ளடக்கப்படாமல் இருத்தல், பந்திகள் சீராக ஒரு தர்க்க ஒழுங்கில் அல்லது ஒழுங்குமுறைப்படி அமைக்கப்படாமல் இருத்தல், தேவையற்ற பொருத்தமற்ற விடயங்கள் சேர்க்கப்பட்டிருத்தல், அறிக்கைகளில் கூறப்பட்டிருக்கக்கூடிய சிபார்சுகள், பரிந்துரைகள், தீர்மானங்கள், காண்புகள் அல்லது கண்டறியப்பட்ட விடயங்கள் அறுதியிட்டு திட்டவட்டமாக கூறப்படாமல் இருத்தல், பொருத்தமான விடயங்களை தெளிவாக கூறாமல் இருத்தல், இணைப்பில் காட்ட வேண்டிய விடயங்களை அறிக்கையின் உள்ளே உள்ளடக்குவதன் காரணமாக அறிக்கை விரிவானதாக அமைந்து சலிப்பூட்டுவதாக, கவர்ச்சியற்றதாக மாறிவிடுதல், அறிக்கையை மிகவும் சுருக்கமாக தயாரித்து இணைக்க வேண்டிய பின்னிணைப்புகளை இணைக்காமல் இருத்தல், விளங்கத்தக்கதாகவும் சுருக்கமானதாகவும் தெளிவானதாகவும் தயாரிக்கப்படாமல் குழப்பம் தருவதாக, தெளிவாக புரிந்து கொள்ள முடியாததாக அறிக்கைகள் தயாரிக்கப்படுகிறது. இது அறிக்கைகளில் அவதானிக்கப்படத்தக்க பொதுவான குறைபாடுகள் என்று கேட்கப்பட்டார். இந்த மாதிரியா வந்துட்டா எங்களுக்கு கொஞ்சம் வசதி, மேலே அறிக்கையின் வேற விளக்கணம் எல்லாம் கேட்டு கஷ்டப்படுத்துறது மாதிரி இல்லாமல் இந்த கேள்விகள் வந்தால் நாம வசதியாக அதை எழுதிடும். ஆனால் மேற்பகுதி கொஞ்சம் பார்க்கத்தான் வேணும். நான் சொல்லுகிற போதே எனக்கு தெரியும் அது கடும் உற்சாகமாக இருக்காதுண்டு. ஆனால் திருப்பி இன்னொரு தடவை நாங்கள் பார்க்க போகிறோம், வினாத்தாளோட பார்க்குற போது இன்னும் தெளிவாக இருக்கும். சரி, இப்போ நாங்கள் அடுத்த தலைப்புக்குள்ளே போவோம். சிறந்த அறிக்கை ஒன்றில் இருக்க வேண்டிய பண்புகள் என்ன என்று சொல்லி கேட்பார். ஒரு சிறந்த அறிக்கை என்னென்ன பண்புகளை கொண்டிருக்க வேணும்? இப்போ ஒரு நல்ல அறிக்கையில இருக்கக்கூடிய இயல்புகள் என்று கேட்டால், முதலாவது அது செம்மையானதாக இருக்க வேண்டும். ஒரு அறிக்கை என்பது மிகவும் செம்மையானதாக இருக்க வேண்டும், பெர்ஃபெக்டா இருக்கணும். செம்மை என்கிறத நாங்கள் பெர்ஃபெக்டா இருக்க வேண்டும் என்று சொல்லுவோம். மிகவும் செம்மையானதாக இருக்க வேண்டும். அடுத்தது தெளிவானதாக இருக்க வேண்டும். முதலாவது செம்மையானதாக இருக்க வேண்டும். செம்மையானதாக இருக்க வேண்டும் என்பதனுடைய பொருள் என்ன? அறிக்கையில் வழங்கப்படுகிற தகவல்கள் மிகவும் சரியானவையாக, தெளிவானவையாக, ஒரு தர்க்க ஒழுங்கல் அமைந்தவையாக, எல்லா விதத்திலையும் பெர்ஃபெக்டா இருக்கணும். அதான் செம்மை என்பது. அறிக்கையில் உள்ளடக்கப்படுகிற தகவல்கள் முழுமையானவையாக, சரியானவையாக, ஒரு தர்க்க ஒழுங்கில் புரிந்து கொள்ளக்கூடிய விதமாக அவை அமைந்திருக்க வேண்டும். செம்மையானதாக அவை அமைந்திருத்தல் வேண்டும். இரண்டாவது, தெளிவானதாக இருக்க வேண்டும். இது வெளிப்படையாக புரிந்து கொள்ளக்கூடியதாக, அந்த 2 வரிகளுக்கு இடையில் வாசித்தல் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுகிறது, ரீடிங் பிட்வீன் 2 லைன்ஸ் என்று சொல்லி, அப்படி வாசிக்கப்படாது. அறிக்கையில் ஏதோ இருக்கும், அதுக்கு உள்ளுக்கு பூடகமாக விடயங்கள் இருக்கக்கூடாது. வெளிப்படையாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். அறிக்கை எழுதுவதற்கு தெளிவான நோக்கம் இருக்க வேண்டும். இது 2வது விடயமாக சொல்கிறார். அவருக்கு நோக்கம் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த அறிக்கையை தான் ஏன் எழுதுகிறேன் என்று சொல்லி, சரிதானே? நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட உண்மைகளை உரிய வாதங்களோடு, உரிய வாதங்கள் என்றால் அதுக்குரிய ஆர்கியூமெண்டோட தர்க்க ரீதியான வரிசையில வழங்குதல் வேண்டும்.
அப்ப இது தெளிவானதாக, முதலாவது செம்மையானதாக இருக்க வேணும், இரண்டாவது தெளிவானதாக இருக்க வேண்டும். முற்றிலும் வெளிப்படையானதாக, தெளிவான நோக்கம் கொண்டதாக, நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட உண்மைகளையும் அவற்றுக்குரிய விவாதங்களையும் தர்க்க ரீதியான வரிசையில் தருவதாக இருக்க வேண்டும். மூன்றாவது, உறுதியான தன்மை. உறுதியான தன்மை என்கிறது அறிக்கையை வழங்கும் போது விடயங்கள் அறுதியிட்டு திட்டவட்டமாக கூறப்படும். அதில் கண்டறியப்பட்ட உண்மைகள், சேகரிக்கப்பட்ட பகுப்பாய்வு செய்யப்பட்ட தகவல்களினுடைய விளக்கம், அதனால் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானம் போன்றவை திட்டவட்டமாக வழங்கப்பட வேண்டும். உறுதியான தன்மை அதோட ஸ்டேபிளாக இருக்கணும், ஒரு பதட்டமடைகிற மாதிரியாக இருக்கக்கூடாது. சரிதானே? அப்போ அது விடயங்கள் அறுதியிட்டு திட்டவட்டமாக கூறப்படுவதாக இருக்க வேண்டும். நான்காவது, யூசர் ஃப்ரெண்ட்லி என்று சொல்லுகிறது. அதை பயனர் நட்பு என்று தமிழில் மொழிபெயர்க்க. சரிதானே? அதாவது இதை பயன்படுத்துபவர்களுக்கு ஒரு சிநேகபூர்வமானதாக இருக்க வேண்டும், பயன்பாட்டாளர்களுக்கு சிநேகபூர்வமானதாக. அதாவது இங்கு அறிக்கையை எழுதும் போது அதை பயன்படுத்தக்கூடியவர்களை மனதில் கொண்டு அவர்களுக்கு பொருத்தமான வார்த்தைகள், குறியீடுகள், மொழி நடை, அறிக்கையினுடைய வடிவம், அது என்னுடைய ஒழுங்கமைப்பு போன்றவை இருக்க வேண்டும். எந்த விதமான கேள்வியும் தெளிவுபடுத்தல்களும் இல்லாமலே அவர்கள் எங்கள்கிட்ட ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு வரக்கூடாது. அவர்கள் வாசித்து அதில் முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆகவே இதை நாங்கள் பயனர் நட்பு அல்லது யூசர் ஃப்ரெண்ட்லி என்று தான் சொல்லுவோமே, பயனர்களுடைய நட்பு. அதாவது வாசகர்களுக்கு ஆர்வம் அளிப்பதாக, அவர்களை மனதில் வைத்து எழுதப்பட வேண்டும். அறிக்கையை பயன்படுத்துபவர்களை மனதில் வைத்து எழுதப்படுவதாக இருக்க வேணும். அப்படி எழுதுவோமா? சரிதான். ஒரு அறிக்கையில் பயன்படுத்தப்படுகிற வார்த்தைகள், குறியீடுகள் அந்த வாசகர்களுடைய தன்மையை மனதில் கொண்டு அமைக்கப்பட வேண்டும். எந்த கேள்வி அல்லது தெளிவுபடுத்தும் வினாக்கள் இல்லாமல் வாசகர்கள் அறிக்கையை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். ஐந்தாவது, புறவயத்தன்மையானதாக இருக்க வேண்டும். புறவயத்தன்மையானது என்று சொல்லுகிற போது தனிப்பட்ட எண்ணங்கள், அனுமானங்கள், அபிப்பிராயங்கள், உணர்வுகள் என்பவை அறிக்கையில் சேரக்கூடாது. அறிக்கையிடுவருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள், எண்ணங்கள், உணர்ச்சிகள், எதிர்பார்ப்புகள், அனுமானங்கள் இருக்கக்கூடாது. உண்மைகள் பகுப்பாய்வு செய்யப்பட்டு உறுதியான ஆதாரத்தின் மூலமாக கிடைக்கின்ற தகவல்கள் தான் அங்கு வழங்கப்பட வேண்டும். அப்ப புறவயத்தன்மை வாய்ந்தவையாக இருக்கவும். ஆறாவது, துல்லியமாக இருக்க வேண்டும். அது ஒரு வழக்கமான அறிக்கையாக இருக்கலாம், அல்லது விசேட சிறப்பு அறிக்கையாக இருக்கலாம். அது ஒரு சட்ட ரீதியானதோ இதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. அங்கு தகவல்கள் மிக துல்லியமானதாக இருக்கும். அதாவது தவறாக சித்தரிக்கப்படுகிற அல்லது தவறாக புரிந்து கொள்ளப்படுகிற, முழுமையற்ற, சரிதானே, மோசமான தீர்மானங்களுக்கு உந்தி தள்ளக்கூடிய தகவல்கள் இருக்கக்கூடாது. மிகவும் சரியான, நம்பகமான, அவற்றுக்கு ஆதாரம் இருக்கக்கூடிய, அவற்றுக்கு எவிடன்ஸ் இருக்கணும் தகவலை கொடுக்குறோம். மிக துல்லியமான தகவலை கொடுக்க வேண்டும். ஏழாவது, சுருக்கமானதாக இருக்க வேண்டும். அறிக்கையில வாசகருடைய நேரத்தை சேமிக்கக்கூடியதாகவும் அதே வேளையில அவர்களுடைய கவனத்தை தக்க வைக்கக்கூடியதாகவும் எல்லா விதமான விவரங்களையும் கொண்டதாகவும் இருக்க வேண்டும். தேவையற்ற தரவுகள், மிதமிஞ்சிய விவரங்கள், மீண்டும் மீண்டும் தகவல் அளித்தல், கூறியது கூறல் என்ன போன்றவை அங்கே இருக்கக்கூடாது. அப்ப செய்தி தெளிவாக இருக்க வேணும், முழுமையாக இருக்க வேணும், வாசகருடைய கவனத்தை கவரும் வகையில் இருக்க வேணும், அவர்களுடைய நேரத்தை சேமிக்கக்கூடியதாக இருக்க வேணும், ஒரு தர்க்க ரீதியான ஒழுங்கில் இருக்க வேண்டும். அப்ப சுருக்கமானதாக, கம்பேக்ட் என்று சொல்லுவோம், சுருக்கமானதாக இருக்க வேண்டும். அறிக்கை எப்போதும் சுருக்கமானதாக இருக்க வேண்டும்.
எட்டாவது, சுவாரஸ்யமானதாக இருக்கு. சுவாரஸ்யமானதாக இருக்கிறதுன்னா அதை வாசிக்க எடுத்தால் வாசகர் அதை திரும்ப வைக்கக்கூடாது. சரிதானே? செய்தியை மேலும் அறிவதற்கு அவரை தூண்டும் வகையில் அறிக்கையில் கூறப்பட்ட முக்கியமான பகுதிகள் அனைத்தையும் தவறவிடாது அவர்கள் கிரகித்துக் கொள்ளும் பாங்கில் அறிக்கைகள் முன்வைக்கப்பட வேண்டும். அறிக்கை எழுதுபவர் எப்போதும் வாசகருக்கு சுவாரஸ்யமானதாகவும் அவர் மேலும் விடயங்களை அடுத்தடுத்து அறிக்கைகளில் கூறப்பட்டுள்ள விடயங்களை நோக்கி நகரும் விதத்திலும் வாசகருடைய கவனத்தை தூண்டும் விதமாக அறிக்கை ஒழுங்கமைக்கப்பட்டிருக்க வேண்டும். சுவாரஸ்யமானதாக இருக்க வேண்டும். மொழி நடை எப்போதும் கண்ணியமான மொழி நடையினையும் நிறுவனத்தினுடைய நோக்கம், கொள்கை என்பவை சார்ந்து பிரயோகிக்கப்பட வேண்டிய எல்லா விதமான நிர்வாக தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்யும் விதமாகவும் அது இருக்க வேண்டும். சரிதானே? அதுக்குரிய மொழி வடிவம் என்பது சில வேளைகளில் தீர்மானிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும். அதனுடைய ஒட்டுமொத்தலேயே வெறும் மொழி வடிவம் மட்டுமல்ல, அதனுடைய முழுமையான வடிவமைப்பு, மொழி நடை என்பவை மிகவும் பொருத்தமானதாக இருக்க வேண்டும். இப்போ ஒரு காலத்துல மத்திய வங்கியினுடைய ஆண்டறிக்கை, இப்போது 2 வருஷமா வாரையில் 2-3 வருஷம் நினைக்கிறேன், அது 8 விடயங்களை கொண்டதாக இருக்கும் என்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்ப அது மாதிரியாக அது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு கட்டமைப்போட பொருத்தமான ஒரு மொழி நடை, அது ஒரு அகாடமிக் ரைட்டிங் என்று சொல்லுவேன். ஏன்னா ஒரு புலமை சார்ந்த எழுத்து என்பதாக அப்படியாக இருக்கு. அதுபோல அறிக்கை என்பது முன்னோக்கி நகர்த்துவதாக இருக்க வேண்டும். முடிவுகளை எடுப்பதில் ஊக்கமளிப்பதாக, பிழைகளை அடையாளம் கண்டு திருத்துவதில் பயனளிப்பதாக இருக்க வேண்டும். வெறும் பிழைகளை கண்டறிவதாக இருக்கக்கூடாது. ஒரு முன்னோக்கிய செயற்பாடாக இருக்க வேண்டும். முடிவுகளை எடுப்பதற்கு அல்லது பிழைகளை அடையாளம் கண்டு திருத்துவதில் அந்த அறிக்கையை பயன்படுத்துவதற்கு உதவுவதாக இருக்க வேண்டும். வெறுமனே இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மாதிரி இருக்கக்கூடாது. காரணங்களை கண்டறிவதில் மட்டும் ஒரு பிரேத பரிசோதனையாக அது இருக்கக்கூடாது. அப்பவும் முன்னோக்கி சிந்திக்கிற வகையிலானதாக அறிக்கை இருக்க வேண்டும். சரி, இப்படி நிறைய சொல்லலாம். மற்றது காலம் தவறாமல் இருக்க வேண்டும். உரிய காலத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும். காலம் கடந்து அறிக்கை சமர்ப்பிக்கிறது ஒரு நல்ல அறிக்கையினுடைய பண்பு இல்லை. தேவையான போது அறிக்கை தயாரிக்கப்பட்டு உரிய காலத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். முழுமையானதாக இருக்க வேண்டும். உள்ளடக்கப்பட வேண்டிய அனைத்து தகவல்களையும் பொருத்தமான வடிவத்தில் சுருக்கமாக, தெளிவாக, சிக்கனமாக, விளங்கக்கூடிய தன்மையாக, வாசகர்களை கவருகிற தோற்றத்தில் அது கொடுக்க. சரிதான்? ஒரு அறிக்கை, சிறந்த அறிக்கை ஒன்று கொண்டிருக்கக்கூடிய பண்புகள் என்று சொல்லி கேட்கப்பட்டால் இவ்வளவு விடயங்களை உள்ளடக்கியதாக நீங்கள் எழுதலாம். ஆக குறைந்தது 10 விடயங்கள் உங்களுக்கு இருக்கு. சிறந்த அறிக்கை ஒன்றின் பண்புகள் என்று கேட்கப்படுகிற போது இந்த ஆக குறைந்தது 10 விடயங்களை உங்களால் சொல்ல. சரி, நாங்கள் ஒரு சிறிய இடைவேளையை தொடர்ந்து பேசுவோம். ஓஃபில் வைப்போம். சரி, நாங்கள் தொடர்ந்து பேசலாம். 2 சகோதரர்கள், ஒரு சகோதரன் ஒரு சகோதரி என்று நினைக்கிறேன், அவர்களுடைய இருக்கக்கூடிய பெயரை வைத்துக்கொண்டு அவர்களுடைய ஒரு கோரிக்கை, இந்த அறிக்கை தொடர்பில் சொல்லப்பட்ட அந்த வரைவிலக்கணத்தை ஒரு தடவை நீங்கள் திரும்ப இலகுவாக தெளிவாக சொல்லிட்டு போனால் என்ன என்று சொல்லி, அறிக்கை தொடர்பாக 2 விதமாக, ஒன்று பொதுவான ஒரு வரைவிலக்கணம் நீங்கள் எழுத வேண்டியிருக்கும். அறிக்கை என்றால் என்ன என்று கேட்டால் அதற்கு ஒரு விளக்கம் ஒன்று எழுத போறீங்க. இதுக்கு இவ்வளவும் உள்ளடங்குவதாக இருந்தால் காணும். நான் சொல்லுகிற விஷயங்களை கவனிச்சு கொள்ளுங்க.
அறிக்கை என்றால் என்ன, அதாவது அறிக்கை என்பதிலிருந்து நீங்கள் விளங்கிக் கொள்வது என்ன. அப்ப முதல்ல நீங்க சொல்லணும், அறிக்கை என்பது ஒரு தகவல் தொடர்பாடல் சாதனம் அல்லது முறை. அறிக்கை என்பது ஒரு தகவல் தொடர்பாடல் முறை. இரண்டாவது, இது வழக்கமான ஒரு விடயத்தின் செயல் நிறைவேற்றம் பற்றியதாக, வழக்கமாக செய்கிற ஒரு வேலை சம்பந்தமாக வழக்கமான ஒரு விடயத்தின் செயல் நிறைவேற்றம் பற்றியதாக அல்லது சிறப்பாக விசாரணை செய்யப்பட வேண்டிய ஒரு விடயம் பற்றியதாக இருக்கும். இரண்டாவது விஷயம் கிளியர் தானே? முதலாவது, அறிக்கை ஒரு தகவல் தொடர்பாடல் முறை. இரண்டாவது, இது வழக்கமான ஒரு விடயத்தினுடைய செயல் நிறைவேற்றம் பற்றியதாக அல்லது சிறப்பாக விசாரணை செய்யப்பட வேண்டிய ஒரு விடயம் பற்றியதாக இருக்கும் என்று சொல்லுங்க. அறிக்கை கருத்துக்கள், பரிந்துரைகள், விசாரணைகளில் கண்டறியப்பட்ட காரணகாரிய ரீதியான தொடர்புகள். அறிக்கை கருத்துக்கள், பரிந்துரைகள், விசாரணைகளில் கண்டறியப்பட்ட காரண காரிய ரீதியான தொடர்புகள், பொருள் விளக்கம், கருத்துரை போன்றவற்றை உள்ளடக்கி இருக்கலாம். இறுதியாக சொல்ல போகிறோம், அறிக்கை என்பது உறுதிப்படுத்தப்பட்ட பொருண்மைகளின் மொத்த தொகுப்பு என பொருள்படும். அறிக்கை என்பது உறுதிப்படுத்தப்பட்ட பொருண்மைகளின் மொத்த தொகுப்பு என பொருள்படும். சரியா? இது அறிக்கை என்பதற்கான எங்களுடைய வரைவிலக்கணம். இரண்டாவது விடயமாக கேட்கிறார்கள், அறிஞர்களுடைய வரைவிலக்கணம். இதுல நான் முக்கியமாக சொல்லுகிறது C.A. பிரவுன் என்பவருடைய வரைவிலக்கணம். ஒரு அறிக்கை என்பது அந்த தகவலை பயன்படுத்த விரும்பும் ஒருவருக்கு சில தகவல்களை கொண்ட ஒருவரிடமிருந்து நிகழும் ஒரு தகவல் தொடர்பு. விளங்குதா? C.A. பிரவுனுடைய அறிக்கை எப்படி இருக்குது? ஒரு அறிக்கை என்பது அந்த தகவலை பயன்படுத்த விரும்பும் ஒருவருக்கு சில தகவல்களை கொண்ட ஒருவரிடமிருந்து நிகழும் ஒரு தகவல் தொடர்பு என்று சொல்லுகிறேன். இன்னொரு இந்திய நோதர் ஒரு ஆள் சொல்லியிருக்கிறாங்க, ரோகிணி அகர்வால் என்று சொல்லி, அவங்களுடைய கருத்தையும் சொல்ல வேண்டும். ஒரு அறிக்கை என்பது முடிவெடுப்பதற்கும் சிக்கலை தீர்ப்பதற்கும் உதவும் தகவல்களின் ஒழுங்கான மற்றும் புறநிலையான விளக்கம் ஆகும். புறநிலையான என்று நான் சொன்னால் புறவயமானது என்று எடுத்துக்கொள்வோம். ஒரு அறிக்கை என்பது முடிவெடுப்பதற்கும் சிக்கலை தீர்ப்பதற்கும் உதவும் தகவல்களின் ஒழுங்கான மற்றும் புறநிலை விளக்கமாக என்று சொல்லியிருக்கார். சரிதானே? இப்போ இந்த விடயங்கள் காணும் எங்களுக்கு வரைவிலக்கணம் தொடர்பாக பொதுவான ஒரு வரைவிலக்கணமும் அறிஞர்களுடைய வரைவிலக்கணம் என்று வருகிற போது இந்த ரெண்டு பேருடைய வரைவிலக்கணங்களையும் வைத்துக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து புதிய தலைப்புக்குள்ள போவோம். சரியா? ஸ்கிரீன் தெரிய இல்லை என்று சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை செக் பண்ணிக்கொள்ளுங்க. எனக்கு தெரிய இல்லை, பார்த்துக்கொள்ளுங்க. சரி, அடுத்த விடயம், இப்போ அறிக்கைகளை எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்கிறதுக்கு. இப்போ அறிக்கைகளினுடைய வகை, இது வெவ்வேறு ஆட்களால் வெவ்வேறு விதமாக இதற்கு விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அறிக்கைகள் என்கிற அடிப்படையில் பொதுவாக அறிக்கைகள் என்பதை பட்டியல் படுத்துகிற நேரத்தில் அறிக்கைகளினுடைய வகை என்றால் வளமையான அறிக்கைகள், விசேட அறிக்கைகள் என்கிற வகையாக நாங்கள் ஒரு பெரிய
அளவில் நாங்கள் வேணுமென்றால் அதை தொகுக்கலாம். சரிதானே? வளமையான அறிக்கைகள் அல்லது இது விசேட அறிக்கைகள் என்கிற 2 வகையாக இதை நாங்கள் வகைப்படுத்தலாம். இது தவிர பொதுவாக நீங்க பார்த்தீங்கன்னா அறிக்கைகள் என்று வருகிற போது அறிக்கைகள் பல்வேறு வகைப்படும். முன்னேற்ற அறிக்கை. முன்னேற்ற அறிக்கை என்பது செயற்பாடுகள் தொடர்பாக செயற்பாடுகள் தொடர்பாக சமர்ப்பிக்கப்படுகிறது முன்னேற்ற அறிக்கை. அடுத்தது பருவகால அறிக்கைகள். பருவகால அறிக்கை என்பது இப்போ மாதாந்த அறிக்கை, காலாண்டு அறிக்கை, அரையாண்டு அறிக்கை, ஆண்டறிக்கை, இப்படியாக சில அறிக்கைகள் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் அனுப்புவோம். மாதாந்த அறிக்கைகள், காலாண்டு அறிக்கை, இதை நாங்கள் சொல்லுகிறது பருவகால அறிக்கைகள் என்று சொல்லி. அதுபோல விசாரணை அறிக்கைகள், விசாரணை ஆணைக்குழுக்களினால் அல்லது விசாரணை சபைகளினால ஆரம்ப விசாரணை அறிக்கை, முறைமை சார்ந்த ஒழுக்காற்று விசாரணை அறிக்கை, இப்படியாக விசாரணை அறிக்கைகள். சிபார்சு அறிக்கைகள், சிபார்சு ரெக்கமெண்டேஷன் ரிப்போர்ட் சொல்லும். மற்றது கணக்கறிக்கை, கணக்கறிக்கைகள், கணக்காய்வு அறிக்கை, அதை சொல்லலாம். அதே போல நிர்வாக அறிக்கை, நிர்வாக அறிக்கை, செயற்பாட்டு அறிக்கை, செயற்பாட்டு அறிக்கை, அதே போல இப்ப திட்ட அறிக்கை, ப்ரொஜெக்ட் ரிப்போர்ட் சொல்லுவார்கள். திட்ட அறிக்கைகள், சரிதானே? திட்ட அறிக்கை என்கிறதையும் நாங்கள் அறிக்கை வகைக்குள்ள சேர்த்துக்கொள்வோம். புள்ளி விவர அறிக்கைகள், புள்ளி விவர அறிக்கைகள், இப்படியாக இந்த வகையாக நிறைய எழுதலாம். மற்றது நீங்கள் என்ன சொல்றீங்க, சாத்திய கூற்றறிக்கை, சாத்திய வள ஆய்வு அறிக்கை, சாத்திய கூற்று அறிக்கைகள் என பல்வேறு வகையாக அறிக்கைகளை வகைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அறிக்கைகளின் வகைகள் என்று கேட்கப்பட்டால் நீங்கள் நிறைய எழுதலாம். அதுபோல கூட்ட அறிக்கை, கூட்ட அறிக்கை என்னும் ஒன்று இருக்கு, கூட்டறிக்கை என்னும் ஒன்று இருக்கு. இப்ப அமெரிக்க ஜனாதிபதியும் ரஷ்ய ஜனாதிபதியும் அலாஸ்காவில் சந்திக்க போகிறார்கள். சந்தித்த பின்னர் இருவரும் சேர்ந்து ஒரு அறிக்கை விடுவார்களாக இருந்தால் அது கூட்டறிக்கை, கூட்டு அறிக்கை. இன்னொன்று இருக்கிறது, ஒரு கூட்டம் முடிந்த பின்னர் அது தொடர்பாக அறிவிக்கிறது கூட்டம் சக அறிக்கை, கூட்டறிக்கை. அப்ப கூட்ட அறிக்கை, கூட்டு அறிக்கை, இது எல்லாம் அறிக்கைக்குள்ள பட் சரியா? அறிக்கைகளினுடைய வகைகள் என்று கேட்டால் நாங்கள் இந்த விதமாக அறிக்கைகளை வகைப்படுத்தி சொல்ல. இது தவிர பல்வேறு அறிக்கைகள் இருக்குது. சில வேளையில முறை சார்ந்த அறிக்கைகள், முறை சாராத அறிக்கைகள் என்று சொல்லி எல்லாம் வகைப்படுத்துகிறார்கள். இப்போ முறை சார்ந்த அறிக்கை என்றால் அது ஒரு சட்ட ரீதியானதாக இருக்கும். முறை சாராத அறிக்கை என்று சொல்லி கேட்கப்பட்டால் நீங்கள் நினைக்க வேண்டும், அதில் முறை சாராத அறிக்கை என்று சொல்லுகிறது அலுவலகத்தினுடைய உள்ளக தேவைகளுக்காக அதை பயன்படுத்துவார்கள். பெரும்பாலும் அவற்றை ஒரு சட்ட ரீதியான ஆவணமாக கருத்தில் கொள்ளுவது. சரிதானே? இந்த அறிக்கைகளை மற்றது புள்ளி விவர அறிக்கை, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் என்று சொல்லி சொல்லுகிறது. புள்ளி விவர அறிக்கைகள், ஆய்வு அறிக்கைகள், ரிசர்ச் ரிப்போர்ட் அல்லது ஸ்டடி ரிப்போர்ட் என்று சொல்லி ஆய்வு அறிக்கைகள், அவற்றையும் சொல்லலாம். சரிதானே? இப்படியாக பல்வேறு விதமான அறிக்கைகள் இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன விடயங்கள்ல தவற விடப்பட்ட விடயங்கள் வேணும் இருக்குதா என்று சொல்லி இருக்கா பாருங்க. ஒரு அலுவலக அறிக்கையினுடைய தன்மை என்று சொல்லி வருகிற போது அலுவலக அறிக்கையில காணப்படக்கூடிய சிறப்பு இயல்புகள் என்று நான் சொல்லி தந்தேன். உண்மையாக இருக்கணும், துல்லியமாக இருக்கணும், பொருத்தமானதாக இருக்க வேணும் என்கிறதோட அநேகமாக எல்லாம் இழந்த இலக்கண வலுவாமை என்பதை சொல்லாமல் விட்டுட்டேன் நினைக்கிறேன். கிராமட்டிக்கல் அக்யூரசி இருக்க வேணும், அதையும் அதோட சேர்த்துக் கொள்வோமே. நான் முக்கியமான ஒன்றை மறந்துட்டேன். இப்போ கிராமட்டிக்கல் அக்யூரசி என்று சொல்லுவார்கள், இலக்கண வலுவாமை அல்லது அதில் இலக்கணம் அமைந்திருக்க வேண்டும், இப்போ இலக்கண அமைதி இருக்க வேண்டும். இப்படியாக அறிக்கைகள் தொடர்பாக ஏற்கனவே சொல்லப்பட்ட அறிக்கைகளின் பண்புகளுக்குள்ளே அதையும் சேர்த்துக் கொள்ளுங்க. அறிக்கைகளை நாங்கள் இப்படியாக வகைப்படுத்தலாம். சரி,
மற்றது அறிக்கையினுடைய அமைப்பு. ஒரு அறிக்கையினுடைய அமைப்பு தொடர்பாக கேட்கப்பட்டால் நாங்கள் அறிக்கை எழுதுகிற படிமுறைகளும் பார்க்க வேணும். அறிக்கையினுடைய அமைப்பு சம்பந்தமாக முதல் சொல்லுவேன். சுருக்கமான அறிக்கை ஒன்று எவ்வாறு அமைய வேணும், விரிவான அறிக்கை ஒன்று எவ்வாறு அமைய வேணும், ஒரு அறிக்கையின் முக்கியமான பாகங்களாக இவை இருக்கும் என்கிற 3 கேள்விகள் இந்த அறிக்கையினுடைய அமைப்புக்குள்ள கடந்த காலத்தில் வந்திருக்குது. அறிக்கைகளினுடைய அமைப்பு, அதின் ஸ்ட்ரக்சர் சரிதானே, அதனுடைய கட்டமைப்பு வந்து வச்சுக்கொள்ளலாம். அவற்றுக்குள்ள சுருக்கமான அறிக்கைகள் எவ்வாறு இருக்கும், என்னென்ன விடயங்களை உள்ளடக்கி இருக்கும் என்று சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ சுருக்கமான அறிக்கை என்று வருகிற போது முதலாவது அறிக்கைக்கான தலைப்பு. சுருக்கமான அறிக்கையினுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தோம் என்றால் அறிக்கையினுடைய தலைப்பு அல்லது விடய தலைப்பு என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். சுருக்கமான அறிக்கை. அடுத்தது அறிக்கைக்கான அறிமுகம் இருக்கும். அறிக்கைக்கான தலைப்பு இருக்கும். 2வது அறிக்கைக்கான அறிமுகம் இருக்கவும். 3வது தகவல்கள் சேகரிக்கப்பட்ட முறை சொல்லப்பட்டிருக்க வேண்டும். தகவல்கள் எவ்வாறு சேகரித்திருக்கிறார்கள், தகவல் எவ்வாறு தகவல்கள் சேகரிக்கப்பட்ட முறை அல்லது பயன்படுத்தப்பட்ட விசாரணை முறை என்றும் சொல்லலாம். தகவல்கள் சேகரிக்கப்பட்ட முறை அல்லது பயன்படுத்தப்பட்ட விசாரணை முறை. அடுத்தது பெறப்பட்ட தகவல்களுக்கான வியாக்கியானம் என்றால் அவற்றினுடைய பகுப்பாய்வு முடிவுகள். பெறப்பட்ட தகவல்களுக்கான பகுப்பாய்வு முடிவுகள். அடுத்தது தகவல்களுக்கான வியாக்கியானம் என்பது அவற்றுக்கான பொருள் விளக்கம் அளித்த விடயங்கள் பற்றிய ஒரு சுருக்கமான விளக்கம். சரிதானே. கண்டறியப்பட்ட முடிவுகள். என்னென்ன முடிவுகளை நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறீங்க, கண்டறியப்பட்ட முடிவுகள். சிபார்சுகள், உங்களுடைய பரிந்துரைகள் அல்லது சிபார்சுகள், ரெக்கமெண்டேஷன். இவ்வளவு விடயங்களையும் உள்ளடக்கியதாக சுருக்கமான அறிக்கைகள் இருக்கும். நீங்க ஒரு இங்குவாரியை நினைச்சு கொள்ளலாம். சரிதானே. அலுவலகத்தில் நடந்த ஒரு நட்டம் பற்றிய ஒரு விசாரணை அறிக்கையை நீங்க மனசுக்குள்ள நினைச்சு கொண்டு பார்க்கலாம். அப்போ அறிக்கைக்கான தலைப்பு இருக்கவர். முதலாவது அறிக்கைக்கான தலைப்பு. 2வது அறிக்கைக்கான அறிமுகம். இது எதை பற்றி எழுதுறீங்க, உங்கள்ட்ட நியமன கடிதம், எப்போது நீங்க நியமிக்கப்பட்டீங்கள், சரிதானே, இந்த மாதிரியாக இதற்கு எவ்வாறு விசாரணை செய்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடைத்தது போன்ற அறிக்கைக்கான அறிமுகம். 3வது தகவல்கள் எவ்வாறு சேகரிக்கப்பட்டன. நீங்கள் வாய்மொழி முறைப்பாடு எடுத்திருப்பீங்க, டாக்குமெண்ட் பார்த்துருப்பீங்க, இடத்தை பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரியாக தகவல்கள் சேகரிக்கப்பட்ட முறைமை அல்லது விசாரணை மேற்கொள்ளப்பட்ட முறைமை. அடுத்தது விடயங்கள் தொடர்பாக அவற்றினுடைய பகுப்பாய்வு. விடயங்கள் பற்றிய வியாக்கியானம், தகவல்களுக்கான வியாக்கியானம் அளித்த சரிதான சுருக்கமான விளக்கம் அளிக்க வேண்டும். அடுத்தது கண்டறியப்பட்ட முடிவுகள் அல்லது அடையப்பெற்ற முடிவுகள். என்னென்ன முடிவுகளை நீங்க எடுத்திருக்கிறீங்க. நிறைவாக உங்களுடைய சிபார்சுகள், பரிந்துரைகள், எதிர்காலத்தில் இது நிகழாமல் இருப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்னெல்லாம் சொல்லுவீங்க. இவை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் சுருக்கமான அறிக்கைகள் என்பதற்குள். சரி. அடுத்தது விரிவான அறிக்கைகள். விரிவான அறிக்கை என்பது இதை விட கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கு. சரி, பார்ப்போம். நாங்கள் விரிவான அறிக்கைகளினுடைய உள்ளடக்கம் என்ன. சுருக்கமான அறிக்கையை நீ மறக்க மாட்டீங்க. அடுத்தது விரிவான அறிக்கைக்குள்ள போவோம். விரிவான அறிக்கை ஒன்று கொண்டிருக்க வேண்டிய அதனுடைய அமைப்பு, அதனுடைய கட்டமைப்பை விவரியுங்கள் என்று சொல்லி கேட்டால் நாங்கள் விரிவான அறிக்கையினுடைய விளக்கத்தை சொல்வோம். சரியா. ஒரு தலைப்பு இருக்கும் கட்டாயம். அது சுருக்கமான அறிக்கைக்கும் இருக்கும், விரிவான அறிக்கைக்கும் இருக்கும். தலைப்பு இருக்கும். அடுத்தது அறிக்கைக்கான அறிமுகம் அங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும். 3வது உள்ளடக்க அட்டவணை ஒன்று இங்கே இருக்கு.
அதாவது இந்த அறிக்கையில உள்ளடக்கப்பட்டிருக்கக்கூடிய விவரங்கள் பற்றிய ஒரு பட்டியல் ஒன்று இதுக்குள்ள இருக்க வேண்டும். உள்ளடக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பான பட்டியல், உள்ளடக்க அட்டவணை ஒன்று. நான்காவதாக விரிவான அறிக்கை. அதுக்கு பிறகு அறிக்கை பல்வேறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு, அத்தியாயங்களாக பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு விரிவான அறிக்கை இருக்கும். அதை விட அதுக்கு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஒன்று இருக்கும், கட்டாயம் ஒரு சமரியோ ஒரு பொழிப்பு ஒன்று இருக்கும். என்ன, விரிவான அறிக்கைக்கு ஒரு பொழிப்பு ஒன்று இருக்கும். அந்த அறிக்கைகளினுடைய பின்னிணைப்பு இருக்கும். விரிவான அறிக்கைக்கு பின்னிணைப்புகள் கட்டாயமானதாக இருக்கும். இப்போ இது ஒரு சுருக்கமான அறிக்கை என்று வருகிற போது அதற்கு தலைப்பு, அறிமுகம், தகவல்கள் சேகரிக்கப்பட்ட முறைமை, அடுத்தது தகவல்களினுடைய பகுப்பாய்வு, வியாக்கியானம் தொடர்பான ஒரு விளக்கம், கண்டுபிடிக்கப்பட்ட முடிவுகள், உங்களுடைய சிபாரசுகள் என்பதோடு முடிந்துவிடும். ஆனால் விரிவான அறிக்கை என்று வருகிற போது அறிக்கைக்குரிய தலைப்பு, அறிக்கைக்கான அறிமுகம், அது அவசியம் அங்கே இருக்கும். அடுத்தது ஒரு உள்ளடக்க அட்டவணை, அறிக்கையில் உள்ளடங்குகிற விடயங்கள் பற்றிய ஒரு நிரல்படுத்தல் ஒன்று அங்கே இருக்கும். விரிவான அறிக்கை, இவை பிரிவுகளாக அல்லது அத்தியாயங்களாக அவை பிரிக்கப்பட்டு இருக்கலாம். பொழிப்பு இருக்கும், அதனுடைய சாராம்சம் என்ன, பின்னிணைப்புகள் உள்ளடக்கப்பட்டிருக்கு. விரிவான அறிக்கையினுடைய அமைப்பு ஒரு சுருக்கமான அறிக்கையின் அமைப்பில் இருந்து வேறுபடுவதாக இருக்கும். இந்த அறிக்கைகள் சில முக்கியமான பாகங்களை கொண்டதாக இருக்கும். அறிக்கை ஒன்றின் பாகங்கள் எவை என்று கேட்டால், இப்ப நாங்கள் சொன்னதானே விரிவான அறிக்கை என்பது பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி, அந்த விரிவான அறிக்கையினுடைய உள்ளடக்கமாக இதை சொல்லல, ஒட்டுமொத்தமாகவே ஒரு அறிக்கை என்னென்ன பாகங்களை கொண்டிருக்கும் என்று கேட்கப்பட்டால் அது ஒரு முகவுரையை கொண்டிருக்கும். அது தலைப்பு, அறிக்கைக்கான அறிமுகம் போன்ற விடயங்களை நாங்கள் முகவுரை என்று சொல்லுவோம். முகவுரையை கொண்டிருக்கும். தகவல் சேகரிக்கப்பட்ட முறை இருக்கும். தகவல் சேகரிக்கப்பட்ட முறை அறிக்கையில இருக்கும். தகவல்களில் இருந்து அடையப்பெற்ற முடிவுகள் இருக்கும். தர்க்க ரீதியான விளக்கங்களும் முடிவுகளும் இருக்கும். அதாவது அந்த ஒரு வியாக்கியானம் அதில் கட்டாயமாக இருக்கும். இதன் அடிப்படையில் அந்த முடிவுகளுக்கான தர்க்க ரீதியான தீர்மானங்கள், ஒரு லாஜிக்கல் டிசிஷன் உண்டு, அதுக்கு இருக்கவும் தீர்மானங்கள், பரிந்துரைகள், விளக்கமளித்தல்கள் அங்கே இருக்கும். அதை நாங்கள் சிபாரசுகள் என்று சொல்லுவோம். சிபாரசுகள் அல்லது பரிந்துரைகள், தீர்மானங்கள் இருக்கும். நன்றி கூறல் இருக்கும். அந்த அறிக்கையை தயாரிப்பதில் தொடர்புடையவர்களுக்கு அல்லது உதவியவர்கள் தொடர்பாக நன்றி கூறல் இருக்கும். பின்னணைப்புகள் பற்றிய விவரம் இருக்கும். இவ்வளவும் அறிக்கையில் பின்னணைப்புகள் பற்றிய விவரம். பின்னணைப்பு தனியாக இருக்கும். இப்போ நாங்கள் பார்க்க வேணும், இந்த விரிவான அறிக்கைன்னு வருகிற நேரத்தில் கவனமாக பாருங்க. விரிவான அறிக்கையினுடைய கட்டமைப்புக்குள்ள என்னென்ன இருக்குமென்று சொன்னாங்க. விரிவான அறிக்கைகளினுடைய அமைப்பு, தலைப்பு, அறிக்கைக்கான அறிமுகம், உள்ளடக்க அட்டவணை, பிறகு விரிவான அறிக்கை இருக்கும், அதுக்கு பிறகு பொழிப்பு இருக்கும், பின்னணைப்பு இருக்கும். இப்ப இதுல அந்த விரிவான அறிக்கை அது என்னென்ன பாகங்களை கொண்டிருக்க முடியும் திரும்ப பார்க்கணும். விளங்குத சொல்றது? அதுல விரிவான அறிக்கை என்று வருகிற போது 6 விஷயத்தை சொல்லி கொண்டு வர, நீங்க குறிச்சு கொண்டு வந்தா உங்களுக்கு அது அழகா விளங்கும். முதல் தலைப்பு போடுறோம், அறிக்கைக்கான அறிமுகம் போடுகிறோம். அறிக்கைக்கான அறிமுகம் என்றால் அறிக்கையினுடைய சாராம்சம் அல்ல, இந்த அறிக்கை யாரால சமர்ப்பிக்கப்படுகிறது, யார் நியமனம் செய்தார்கள், இந்த நோக்கத்துக்காக செய்யப்பட்டது, இந்த மாதிரி அறிக்கைக்கான அறிமுகம் எழுதுகிறோம். உள்ளடக்க அட்டவணை எழுதுகிறோம். அறிக்கையினுள்ளே என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு என்பது தொடர்பாக அங்கே இருக்கும். அதுக்கு பிறகு விரிவான அறிக்கை எழுதுவோம். அந்த அறிக்கை முடிஞ்சதுக்கு பிறகு கடைசியில ஒரு பொழிப்பு, பின்னணைப்பு போடும். இப்ப நாங்கள் விரிவான அறிக்கை என்று சொல்லுகிற போது அந்த அறிக்கையில என்னென்ன விடயங்கள் இருக்கும்? ஒரு அறிக்கையின் முக்கியமான பாகம்
அது மற்றதெல்லாம் அறிக்கைக்கு மேலேயும் கீழேயும் இருக்கிற விடயங்கள் அந்த கட்டமைப்பில். இப்போ பிரதானமான அறிக்கை, விரிவான அறிக்கை ஒன்று சொல்லி எழுதுகிற அறிக்கை என்னென்ன பாகங்களை கொண்டிருக்கும் என்றால் அது ஒரு முகவுரையை கொண்டிருக்கும். தகவல் சேகரிக்கப்பட்ட முறை மற்றும் பகுப்பாய்வு செய்யப்பட்ட முறைகளை சொல்லியிருக்கும். இந்த விதமாக தகவல்கள் சேகரிக்கப்பட்டது, இது இவ்வாறு ஆராயப்பட்டது என்பது போல தகவல்கள் சேகரிக்கப்பட்ட பகுப்பாய்வு செய்யப்பட்ட முறையை கொண்டிருக்கும். தகவல்களின் மூலமாக பெறப்பட்ட காண்புகள் சரிதானே, அல்லது அடையப்பெற்ற முடிவுகள், தகவல்களின் மூலமாக அடையப்பெற்ற முடிவுகள், அதில் இருந்து எங்களுக்கு கிடைத்த பெறுபேறுகள், தகவல்களில் இருந்து கிடைத்த பெறுபேறுகள், நாங்கள் தர்க்க ரீதியாக மேற்கொண்ட தீர்மானங்கள், தர்க்க ரீதியான முடிவுகள், தீர்மானங்கள், அந்த பெறுபேறுகளை பயன்படுத்தி நாங்கள் லாஜிக்கலாக ஒரு டிசிஷன் எடுப்போம். சரியா, இதில் இது இவ்வாறு நிகழ்ந்ததுனால இது நடந்திருக்குது என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுப்போம். அடுத்தது சிபார்சுகளை முன்வைப்போம். சிபார்சு, பரிந்துரைகள், என்ன இப்படியாக கருத்துரைகள், நன்றி கூற கட்டாயமா அறிக்கையில யார் யாருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்கிற விடயமும் இருக்கு. நன்றி கூறல், பின்னணைப்புகள் பற்றிய விவரம், பின்னணைப்புகள் பிறகு இருக்கும், ஆனால் அறிக்கையில அது தொடர்பான பின்னணைப்புகள் பற்றிய விவரம் அறிக்கையினுடைய ஒரு பாகமாக இருக்கும். இப்ப இந்த மூன்றுக்கும் உள்ள வேறுபாடு உங்களுக்கு விளங்கிட்டது என்று நான் நம்புகிறேன். ஒன்று அறிக்கையினுடைய அமைப்பு என்று வருகிற நேரத்தில் சுருக்கமான அறிக்கை எவ்வாறான அமைப்பில் இருக்கும், விரிவான அறிக்கை எவ்வாறான அமைப்பில் இருக்கும், அந்த அறிக்கையில் விரிவான அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்படுகிற போது அறிக்கையினுடைய பாகங்களாக அமைந்திருக்கக்கூடியவை எவை என்பது தொடர்பாக நாங்கள் பார்த்தோம். அடுத்த விடயத்துக்கு போவோம். இது வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்குது. தொகுத்து ஓரளவுக்கு எளிமையாக சொல்லுகிறேன். எங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரியாக அறிக்கை எழுதுகின்ற படிமுறைகள் தொடர்பாக நாங்கள் எப்படி அறிக்கைகளை எழுத வேணும் என்பது தொடர்பாக நான் அது தொடர்பில் உங்களுக்கு காட்சிப்படுத்த இல்லை. தானே அறிக்கைகள் எழுதுவதற்கான படிமுறைகள் எவ்வாறு அமையும். அப்ப முதலாவது ஒரு அறிக்கை திட்டம் ஒன்று எங்களுக்கு இருக்கு. அறிக்கை திட்டம், அதாவது அறிக்கையினுடைய இலக்கு மற்றது தேவை என்பவற்றை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். ஏன் இந்த அறிக்கையை நாங்கள் எழுத போகிறோம், யாருக்காக இந்த அறிக்கையை செய்கிறோம், ஏன் எழுதுகிறோம், யாருக்காக எழுதுகிறோம், இந்த அறிக்கையின் மூலமாக அடைய எதிர்பார்க்கப்படுகிற பெறுபேறுகள் என்ன, என்ன இலக்குகளை அடைவதற்காக நாங்கள் இந்த அறிக்கையை எழுத போகிறோம் என்று சொல்லி இவ்வளவு நாங்கள் வச்சிருக்க வேண்டும். அப்போ அறிக்கைகளை எழுதுவதற்கு நாங்கள் முதல்ல ஒரு அறிக்கை தொடர்பான திட்டம், நோக்கம் வரையறுக்கப்பட வேண்டும். அறிக்கையினுடைய நோக்கத்தை வரையறுத்து கொள்ள வேண்டும். அறிக்கை எழுதுவது யாருக்காக, ஆய்வு செய்யப்பட வேண்டிய விடயப்பரப்பு என்ன, ஆராயப்பட வேண்டிய உண்மைகள் என்ன, எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் என்ன, என்ன வகையிலான அறிக்கை எழுத வேணும், விரிவான அறிக்கையா, சுருக்கமான அறிக்கையா, ஒரு புள்ளி விவர அறிக்கையா, எவ்வாறான அறிக்கைகளை எழுத வேண்டும் என்பது தொடர்பாக முதலாவது அறிக்கையினுடைய திட்டம் மற்றும் நோக்கம் என்பவற்றை வரையறுத்து கொள்ள வேண்டும். சரிதானே? அவசியமாக இருந்தால் நீங்கள் இந்த பகுதியை குறித்து கொள்ளலாம். அறிக்கை எழுதுகிற படிமுறைகள்ல முதலாவது விடயம் அறிக்கை எழுதுவதற்கான திட்டம் மற்றும் அறிக்கையினுடைய நோக்கம் என்பவற்றை தீர்மானித்துக் கொள்வது. இதுல தெளிவாக நாங்கள் அது சொல்லியிருக்கிறோம். அறிக்கை எழுதுவதற்கான நோக்கம், அது யாருக்காக எழுதப்படுகிறது, யாருக்கு எழுதப்படுகிறது, ஆய்வு செய்யப்பட வேண்டிய விடயப்பரப்புகளவை, பகுப்பாய்வு செய்ய வேண்டிய உண்மைகளவை, எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் எவ்வளவு, எவ்வளவு காலப்பகுதிக்குள்ள நாங்கள் இதை செய்யலாம், எழுதப்பட வேண்டிய அறிக்கையின் வகை என்ன, எந்த வகையான அறிக்கையை நாங்கள் எழுத வேணும் என்பது தொடர்பாக நாங்கள் முதல்ல தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். சரியா? இது முதலாவது விடயம். இரண்டாவது தகவல் திரட்டுதல் அல்லது தகவலை தேர்ந்தெடுத்தல்.
இந்த திட்டத்துக்கு அமைவாக தகவலை திரட்டுறது, வாக்குமூலங்களை பதிவு செய்கிறது, ஆவணங்களை பரிசீலிக்கிறது, அவற்றினுடைய மூலப்பிரதிகள், உண்மை பிரதிகள், உறுதிப்படுத்திய பிரதிகள் அவசியமாக இருந்தால் அவற்றை சேகரித்துக் கொள்வது, இது போன்ற நடவடிக்கைகளை செய்கிறது. இரண்டாவது படிமுறையாக நீங்கள் சொல்ல வேண்டியது தகவலை சேகரித்தல் மற்றும் தேர்ந்தெடுத்து கொள்ளுதல். இது நம்பகமான உண்மையான ஆதாரங்கள், உறுதிப்படுத்தக்கூடிய ஆதாரங்களிலிருந்து தகவல்களை எடுக்க வேண்டும். உண்மையான நம்பகமான உறுதிப்படுத்தக்கூடிய தகவல் மூலங்களிலிருந்து நாங்கள் தகவல்களை சேகரித்து அவற்றை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். இது இரண்டாவது படி. அடுத்தது மூன்றாவது, தகவல்களை நிரல்படுத்துதலும் பகுப்பாய்வு செய்தலும். இப்போ தகவல்கள்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ அதை நாங்கள் ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தி ஒரு வரிசைப்படுத்தும். மூன்றாவது, தகவல்களை வரிசைப்படுத்துதல் அல்லது தகவல்களை நிரல்படுத்துதல், தகவல்களை குறித்தல் என்று சொல்லலாம். தகவல்களை குறிப்படுத்தல், சரிதான? தகவல்களை குறிப்படுத்தல் இது ஒரு பெருமதியான கருமம், மதிப்புமிக்க ஒரு திறமை என்று சொல்லப்படுது. இது சேகரிக்கப்பட்ட தகவல்களை நிரல்படுத்தி எடுத்துக்கொள்வது, எந்தெந்த தகவல்கள் சேகரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நிரல்படுத்தி எடுத்துக்கொள்வதும், தகவல்களை பகுப்பாய்வு செய்வது. இந்த பகுப்பாய்வு செய்தல் என்கிற இந்த கட்டத்தில் சில வேளையில் சேகரிக்கப்பட்ட பொருட்கள், சேகரிக்கப்பட்ட வாக்குமூலங்கள் போன்றவை நாங்கள் வேணாம் என்று சொல்லி நிராகரிப்போம், அல்லது திருப்பி இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இன்னும் கொஞ்சம் விவரமாக எடுக்கணும் என்று சொல்லி மறுசீரமைப்போம், அல்லது புதிய தரவுகளினுடைய தேவை உணரப்படலாம். அப்போ இந்த தரவுகளை நிரல்படுத்துதல், பகுப்பாய்வு செய்தல், அதை அனலைஸ் பண்ணுறது, சரிதானே? அந்த தகவல்களை நாங்கள் ஷெடியூல் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்க்குறோம். இப்போ இப்படி அனலைஸ் பண்ணி பார்க்குற நேரத்தில் இந்த கட்டத்தில் எங்களுக்கு சேகரிக்கப்பட்ட சில தகவல்கள், தரவுகள், பொருட்கள் நாங்கள் நிராகரிக்கலாம், அல்லது மறுசீரமைக்கப்படலாம், அல்லது புதிய தரவுகளுக்கான தேவை ஒன்று ஏற்படலாம். இப்போ இந்த தகவல்கள் பகுப்பாய்வு செய்தல், நிரல்படுத்துதலும் பகுப்பாய்வு செய்தல். இப்போ புதிய தகவல்களை சேகரிச்சிட்டோம், சிலதை தள்ளி வச்சிட்டோம், சிலதை எடுத்துட்டோம், சிலதை மறுசீரமைச்சிட்டோம், எல்லாம் செய்தாச்சு. இப்போ இந்த பகுப்பாய்வு செய்யப்பட்டவற்றில் இருந்து நாங்கள் தர்க்க ரீதியான சில தீர்மானங்களுக்கு வர வேணும். அடுத்த கட்டம், ஒரு அறிக்கை எழுதுகிற போது ஒரு சுருக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதாவது இங்கு கண்டறியப்பட்ட உண்மைகள், பிரச்சனைகள், அவற்றுக்கான தர்க்க ரீதியான காரணங்கள், சரிபார்க்கப்பட்ட பகுப்பாய்வு செய்யப்பட்ட நிரல்படுத்தப்பட்ட தகவல்களில் இருந்து நாங்கள் சில தர்க்க ரீதியான முடிவுகள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த தர்க்க ரீதியான முடிவுகளை பெறுதல் என்கிறது கண்டறியப்பட்ட உண்மைகள், பிரச்சனைகள், அவற்றுக்கான ஒரு லாஜிக்கல் ரீசன், ஒரு ரீசனிங் என்று சொல்லுகிறது, அவற்றுக்கான தர்க்க ரீதியான தொடர்புகள், பிரச்சனைகள், அது தொடர்பில் கண்டறியப்பட்ட உண்மைகள் மற்றும் தர்க்க ரீதியான தொடர்புகள் போன்றவற்றை நாங்கள் சுருக்கமாக ஒரு ஆரம்ப வரைவாக பதிவு செய்து கொள்ளுங்கள். இவ்வாறு பதிவு செய்யப்பட்டால் இது ஒரு ஆரம்ப வரைவு என்பது துண்டு துண்டாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய துண்டுகளை ஒன்று சேர்க்கும். அடுத்த நடவடிக்கையாக நாங்கள் இந்த அறிக்கைகளை அல்லது தலைப்புகள், சுருக்கங்களை ஒன்று சேர்ப்போம். அதாவது பொருத்தமற்ற, நீண்டதாக இருக்கிற, குழப்பமாக இருக்கிற விடயங்களை சீர் செய்ய வேண்டும். இந்த நேரத்தில் நாங்கள் எழுதி வைப்பவற்றில் ஒரு இருக்கக்கூடிய விடயங்களை ஒழுங்குமுறைப்படுத்தணும். இது முதல் வர வேணும், இது பின்னுக்கு வர வேணும், இது நடுவில் வர வேணும், இது இரண்டாவதாக வர வேணும், இந்த மாதிரியாக அவற்றை ஒரு முறைமைக்கு அமைவாக ஒழுங்குபடுத்துவது, பொருத்தமற்ற விடயங்கள், நீண்ட அல்லது குழப்பமான விளக்கங்கள் இருந்தால் அவற்றை சீரமைக்க வேண்டும்.
அவ்வாறு சீரமைத்து வரைவு ஒன்றினை தயாரித்துக் கொள்ளுதல் வேண்டும். அறிக்கையினுடைய வரைவு ஒன்றை நாங்கள் தயாரிக்க வேண்டும். இது அறிக்கையினுடைய நோக்கம், அறிக்கையினுடைய பயன்பாட்டாளர்கள் யார், ஒரு அறிக்கை கொண்டிருக்க வேண்டிய முக்கியமான அம்சங்களவை நாங்கள் பார்த்தோம். சிறந்த அறிக்கையில் உள்ளடங்க வேண்டிய பண்புகள், இவ்வாறான பண்புகள் இங்கு இருக்கிறதா, அவை தெளிவாக ஒருங்கிணைக்கப்பட்டதாக, துல்லியமானதாக, உண்மையாக, ஆதாரப்படுத்தக்கூடியதாக, உரிய காலப்பகுதியில் சமர்ப்பிக்கப்படுவதாக, இவ்வாறு பல்வேறு விதமான பண்புகள், இலக்கண வலு இல்லாததாக, இவ்வாறாக அறிக்கையினுடைய வரைவில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான விடுபாடு, மட்டுப்பாடுகள், குறைபாடுகள் என்பவற்றை நீக்கம் செய்து மீள எழுதுதல். இது அடுத்த படிமுறையாக இருக்கு. எழுதியதை மீள எழுதுதல், மாற்றுதல். சரியா? நிறைவாக இதற்கான ஒரு விளக்க காட்சி என்று லேஅவுட், ஒரு அறிக்கைக்கான சட்டகம் ஒன்றினை முழுமைப்படுத்தி கொண்ட பின்னர் அறிக்கையை எழுதுதல். இறுதி படிமுறையாக அறிக்கையை எழுதுறது. வரைவிலிருந்து ஒரு வரைவு தயாரிக்கப்பட்டு அது பின்னர் அறிக்கையினுடைய நோக்கம், இதனுடைய பயன்பாட்டாளர்கள், ஒரு நல்ல அறிக்கை கொண்டிருக்க வேண்டிய முக்கியமான அம்சங்களாக நாங்கள் கருதக்கூடிய அதனுடைய பண்புகள் போன்றவற்றை உள்ளடக்கியதாக அந்த வரைவு திருத்தப்பட்டு, சுருக்கப்பட்டு, மெருகூட்டப்பட்டு, இணைக்கப்பட வேண்டியவை அனைத்தும் இணைக்கப்பட்டு ஒரு அறிக்கையாக மாற்றம் செய்யும். இப்போ ஒரு அறிக்கை எழுதுவது தொடர்பான படிமுறை என்று கேட்கப்பட்டால் இதனுடைய தொடர்ச்சியாக நீங்கள் இந்த படிமுறை எழுதக்கூடியதாக இருக்கும். சரி, அறிக்கை ஒன்று எழுதுகிற படிமுறைகள் என்று கேட்கப்பட்டால் நாங்கள் எளிமையாக ஒரு தடவை கதைப்போம். இதில் சொல்லப்பட்ட விடயங்களை வைத்துக்கொண்டு மிகவும் எளிமையாக சுருக்கமாக நான் அந்த பகுதிகளை திரும்ப ஒரு தடவை சொல்லுவேன். முதல்ல நாங்கள் அறிக்கைக்கான திட்டம் மற்றும் நோக்கம் என்பவற்றை வரையறுத்துக் கொள்கிறோம். இந்த அறிக்கை யார் எழுதுவது, யாருக்காக எழுதப்படுகிறது, யார் இதனுடைய பயன்பாட்டாளர்கள், ஆய்வு செய்யப்பட வேண்டிய பரப்பெல்லை என்ன, பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டிய உண்மைகள், தகவல்கள் என்ன, எங்களுக்கு அறிக்கைக்கு கிடைக்கக்கூடிய நேரம் என்ன, எழுதப்பட வேண்டிய அறிக்கையின் வகை போன்ற விடயங்களை தீர்மானித்துக் கொள்ளுதல், வரையறுத்துக் கொள்ளுதல். இரண்டாவது, தகவல்களை திரட்டுதல். முக்கியமான தகவல்களை நாங்கள் திரட்டி கொள்ள போகிறோம். இரண்டாவது விடயமாக தகவல்களை திரட்டுகிறது. இரண்டாவது படிமுறை என்பதாக நாங்கள் அதை படிமுறை 1, படிமுறை 2 என்று போட்டு தேவையில்லை. நாங்கள் 1, 2 இலக்கம் மட்டும் போடுவோம். சரி, தகவல்கள், விவரங்களை திரட்டி கொள்ளும். மூன்றாவது, அவற்றை நிரல்படுத்துவது, பகுப்பாய்வு செய்வது. அவற்றை ஒரு ஒழுங்குமுறை, அது ஒரு மதிப்புமிக்க திறமை, சாதாரணமானதில் அதை நிரல்படுத்தி அவற்றை பகுப்பாய்வு செய்யும். இவ்வாறு பகுப்பாய்வு செய்கிற இந்த கட்டத்தில் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். சேகரிக்கப்பட்ட சிலவற்றை நிராகரிப்போம், மறுசீரமைப்போம், புதிய தரவுகள், தகவல்களை சேகரிப்போம். இதன் மூலமாக நான்காவது, பகுப்பாய்விலிருந்து கண்டறியப்பட்ட தர்க்க ரீதியான முடிவுகள், எங்களுடைய காண்புகள் போன்றவற்றை, அதில் கண்டறியப்பட்ட விடயங்கள், உண்மைகள் எவை, பிரச்சனைகள் எவை, அவற்றுக்கான தர்க்க ரீதியான காரண காரியங்கள் எவை போன்ற விடயங்களை நாங்கள் குறிப்பாக உருவாக்கி கொள்வோம். ஒரு நோட்ஸாக எடுத்துக்கொள்வோம், ஒரு சுருக்கமாக அவற்றை பதிவு செய்து எடுத்துக்கொள்வோம். இவற்றிலிருந்து இவற்றை ஒழுங்குமுறைப்படுத்தி, அமைய வேண்டிய ஒழுங்குமுறை மீள அவற்றை ஒழுங்குபடுத்தி வரைவு ஒன்றினை தயாரித்துக் கொள்வோம். வரைவு ஒன்றை தயாரித்த பின்னர் முதலில் எழுதிய சுருக்க குறிப்புகள், ஆரம்ப வரைவுகளிலிருந்து மீண்டும் ஒரு அறிக்கை வரைவு ஒன்றினை தயாரித்துக் கொள்வோம். அறிக்கை வரைவில் அறிக்கையினுடைய நோக்கம், அறிக்கையினுடைய பயன்பாட்டாளர்கள், ஒரு நல்ல அறிக்கை கொண்டிருக்க வேண்டிய முக்கியமான அம்சங்கள், குறிப்பாக தெளிவு, ஒருங்கிணைப்பு, துல்லியம், உண்மைத்தன்மை, நம்பகத்தன்மை, உறுதிப்படுத்தக்கூடியது, இலக்கண வலுவில்லாமை, தெளிவானதாக இருத்தல், சுருக்கமானதாக இருத்தல் போன்ற பல்வேறு பண்புகளை கொண்டதாக இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து
மூல வரைவு திருத்தப்பட்டு சுருக்கப்பட்டு மெருகூட்டப்பட்டு அறிக்கையாக வடிவமைக்கப்படும். அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படும். இதுதான் அறிக்கை எழுதுவதனுடைய படிமுறைகள். இந்த பக்கம் அழகா விளங்கி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அடுத்தது, ஒரு அறிக்கை எழுதுகின்ற போது தகவல்கள் கிடைக்கின்ற வழிமுறைகள் என்ன என்று சொல்லி கேட்டுக்காங்க. அறிக்கைக்கான தகவல்கள் பெற்றுக்கொள்ளப்படுகிற வழிமுறைகள். தகவல் சும்மா எழுதலாதானே, என்ன ஒரு தகவல்களை எவ்வாறு பெற்றுக்கொள்ள? அறிக்கைக்கான தகவல்கள் 3 வழிமுறைகளில் பெற்றுக்கொள்ளப்படலாம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. 3 விதமாக பெற்றுக்கொள்ளப்படலாம். ஒன்று, ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட தகவல். ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட தகவல்கள் என்று சொல்லி சொல்லுகிறது நாங்கள் 2ஆம் நிலை தரவுகள் என்று சொல்லுவோம். அதாவது முந்தைய அறிக்கைகள் அல்லது ஃபைல் எல்லாத்தையும் செக் பண்ணி எடுப்போம். ஃபைலில் போய் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுப்போம். சரிதானே? அப்போ ஆவணங்கள், கோவைகள், நூல்கள், சஞ்சிகைகள், ஊடகங்களில் வழியாகிய கட்டுரைகள் அல்லது ஆக்கங்கள் போன்றவை. இப்போ ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தது, இந்த மாதிரியாக. சரி, அப்போ பதிவு செய்யப்பட்ட தகவல்கள், முன்னரே பதிவு செய்யப்பட்ட தகவல்கள் எங்களால் சேகரிக்கப்படுகிறது. அப்போ இது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டு பேணப்பட்ட தகவல்களாக இருந்தால் நாங்கள் 2ஆம் நிலை தகவல்கள் என்று சொல்லி சொல்லுவோம். இப்போ பதிவு செய்யப்பட்ட தகவல்கள் முன்னைய அறிக்கைகள், ஆவணங்கள், கோவைகள், நூல்கள், சஞ்சிகைகள், ஊடகங்களில் வெளியான விடயங்கள் போன்றவற்றை உள்ளடக்கியதாக இருக்கும். 2வது, விசாரணை மூலமாக பெறப்பட்ட தகவல்கள். விசாரணை மூலமாக பெறப்பட்ட தகவல்கள் என்றால் வாக்குமூலங்களை பதிவு செய்தல், வினாக்கொத்துக்களை கொடுத்தல், நேர்முகம் காணுதல், பேட்டி காணுதல் என்று சொல்லி சொல்லுவோம். நேர்முகம் காணுதல் போன்ற விடயங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாங்கள் தகவல்களை திரட்டுகிறது. இது 2வது வழி. விசாரணை மூலமாக பெறப்படுகிறது. நேரடி நேர்காணல்கள், பேட்டிகள், அல்ல வினவுதல்கள், உரையாடுதல்கள், வாக்குமூலங்கள், கேள்வி கொத்துக்கள் போன்றவை. 3வது, தனிப்பட்ட அவதானிப்புகள் மூலமாக தகவல் பெறப்படும். தனிப்பட்ட அவதானிப்புகள் அதாவது நேரடி தகவல் என்று சொல்லுகிறது. இது நீங்கள் பரிசோதனை மூலமாக பெறுகிற தகவல்கள். உதாரணத்துக்கு களஞ்சிய இருப்புகளை பரிசோதித்து அங்கு களஞ்சியத்தில் இருக்க வேண்டிய பொருட்களை விட இது குறைவாக இருக்கிறது என்று சொல்லி, அல்லது உரிய வகையில பேணப்படாமல் ஒழுங்குமுறையாக களஞ்சிய இருப்புகள் இன ரீதியாக வகை ரீதியாக வகைப்படுத்தப்படாமல் அவ்வாறு இருக்கு என்று சொல்லி இது பரிசோதனை மூலமாக கண்டுபிடிக்கப்படுகிறது. அப்போ 3 விதமாக தகவலுக்கான வழிமுறையை நாங்கள் எழுதுகிறோம். அறிக்கைக்கான தகவல் பெறப்படுகிறது. ஒன்று, பதிவு செய்யப்பட்ட தகவல்கள் அல்லது 2ஆம் நிலை தகவல்கள். இவை முந்தைய அறிக்கைகள், ஆவணங்கள், கோவைகள், நூல்கள், சஞ்சிகைகள், ஊடகங்களில் வெளியான ஆக்கங்கள் போன்றவற்றிலிருந்து பெறப்படுவதாக இருக்கும். 2வது, விசாரணை மூலமாக பெறப்பட்ட தகவல்கள். இது நேரடியாக வினவுதல், வாக்குமூலங்களை பெறுதல், உரையாடல்கள், கேள்வி கொத்துக்களை வழங்கி பெறுதல் போன்றவற்றை விசாரணை மூலமாக பெற்றுக்கொள்ள. அங்கே தகவல் இருக்காது, நீங்கள்லாம் அந்த தகவலை ரெக்கார்ட் பண்ணுவீங்க. சரிதானே? 3வது, நேரடி தகவல்கள். இது சோதனைகள் மூலமாக, அவதானிப்புகள் மூலமாக பெறப்படுகிற தகவல்கள். இவை செவ்வாய் வாக்கப்படுவதாக இருக்க வேண்டும். இந்த தகவல்களை செவ்வாய் பார்த்து நாங்கள் கொடுக்க வேண்டும். சரியா? மற்றது, இது தவிர சில வேளைகளில் நீங்கள் விசாரணைகள், சோதனைகள், ஆராய்ச்சி செய்த சரிதானே நிபுணத்துவ அறிக்கைகள் போன்றவை என்றால் இன்னொன்று, அவை ஆராய்ச்சிகளின் மூலமாக பெறப்படுதல். சாதாரணமாக அதை செய்ய முடியாது. இந்த காபன் பரிசோதனைகள் போன்ற வழிமுறைகளில் பெறப்படுகிற ஆராய்ச்சியின் மூலமாக பெற்றுக்கொள்ளப்படுவது. இவற்றை உள்ளடக்கியதாக இருக்கும். தகவல் பெறுவதற்கான வழிமுறைகள் என்பதன் அடிப்படையில் இந்த விடயங்களை சொல்றேன். சரிதான். அடுத்தது, ஒரு அறிக்கையினுடைய நன்மைகள் என்ன என்று சொல்லி கேட்கப்பட்டால், நாங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டது போல ஒரு அறிக்கையினுடைய தேவை என்ன,
அல்லது அறிக்கையினுடைய நோக்கம் என்ன, அறிக்கையினுடைய செயற்பாடு என்ன என்று சொல்லப்படுகிற அதே விடயங்களை நீங்கள் திரும்ப எழுதலாம். இவ்வாறும் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்குது. சரிதானே? அறிக்கைகளின் மூலமாக பெற எதிர்பார்க்கப்படுகிற நன்மைகள் என்ன என்று சொல்லி கேட்பது. அறிக்கை ஒன்றினால் பெறப்படுகின்ற நன்மைகள் எவை? திரும்ப ஒரு தடவை ஞாபகப்படுத்தி கொண்டு போவோமே. என்ன அப்போ ஒரு அறிக்கையினால கிடைக்கக்கூடிய நன்மைகள், முதலாவது அது தெளிவான தகவல் என்பது அறிக்கையினுடைய ஒரு நன்மை. நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல ஒரு முறையான அறிக்கை என்பது நிபுணத்துவம் வாய்ந்தவர்களால் உண்மைகள் முழுமையாக பகுப்பாய்வு செய்யப்பட்டு அவை முன்னுரிமை அடிப்படையில் ஒரு தர்க்க ஒழுங்குல வாசகர்கள் எளிதாக புரிந்து கொள்வதற்கு ஏற்ற முறையில் வாசகருக்கு தெளிவான வழிகாட்டுதலை வழங்கக்கூடிய விதமாக அமைக்கப்பட்டிருக்கும். ஆகவே முறையான அறிக்கையில் ஏற்படுகிற நன்மை, முதலாவது விடயம் ஒரு தெளிவான வழிகாட்டு, ஒரு தெளிவினை அது வழங்கும். முறையான அறிக்கையினால கிடைக்கிற முதலாவது நன்மை தெளிவினை வழங்கும். ஒரு முறையான அறிக்கை எந்த ஒரு திட்டம் தொடர்பாகவும் அல்லது ஒரு விடயம் தொடர்பாகவும் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்களில் கவனம் செலுத்துகிறது. வாசகர்களுக்கு அவசியமான, அதாவது அறிக்கையிடலுக்கு அவசியமான விடயங்கள், உண்மைகள் முழுமையாக பகுப்பாய்வு செய்யப்பட்டு அவை ஒரு தர்க்க ஒழுங்குல வாசகர்களுக்கு புரியும் விதமாக, வாசகர்களை சரியான வழித்தடத்தில் வழிநடத்தும் விதமாக அறிக்கையிடப்படுகிறது. ஆகவே முறையான அறிக்கையின் முதலாவது நன்மை தெளிவு. இரண்டாவது, ஒரு சிறந்த அறிக்கை என்பது முடிவெடுக்கும் கருவி. நிறுவனங்கள் பல தகவல்களோடு செயற்படுகிறது. இந்த அறிக்கைகள் பெரிய அளவிலான தகவல்களின் தொகுப்பாக கருதப்படுகிறது. அறிக்கைகளை ஆராய்வதன் மூலமாக அல்லது அறிக்கைகளின் வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதன் மூலமாக விரைவாக பொருத்தமான முடிவுகளை எடுக்கலாம். முறையான அறிக்கையினால கிடைக்கக்கூடிய இரண்டாவது நன்மை, அவை முடிவெடுக்கும் கருவிகளாக பயன்படுகிறது. மூன்றாவது, துல்லியமான இயல்பினை வழங்குகின்றன. அதாவது புள்ளி விவரங்கள் உண்மையாக இருக்கும், தெளிவானதாக இருக்கும், உறுதியானதாக இருக்கும். ஆகவே அறிக்கை முற்றிலும் நம்பகமான, துல்லியமான ஒரு ஆவணமாக இருக்கிறது. துல்லியம் என்பதனை வழங்குகிறது, துல்லியத்தை வழங்குகிறது. நாலாவது, நடுநிலையானதும் இலக்கு நோக்கியதாகவும் இருக்கும். ஒரு குறிக்கோள் நோக்கியதாக அறிக்கை இருக்கு. ஒரு முறையான அறிக்கை என்பது நடுநிலையானது, பக்கச்சார்பற்றது. பகுப்பாய்வு முன்வைக்கப்பட்டால் அது மிகவும் கடினமான உண்மைகள் மற்றும் புள்ளி விவரங்களை தெளிவாக முன்வைப்பதாக இருக்கும். ஆகவே குறிக்கோள் ஒன்றினை வழங்குகிறது. மதிப்புமிக்க ஆதாரமாக இருக்கிறது, பெறுமதியான ஆதாரம். ஒரு அறிக்கை என்பது மதிப்புமிக்க ஆதாரம் என்பதாக இருக்கும். அப்ப முறையான அறிக்கை ஒன்றின் நன்மைகள் எவை என்று கேட்டால், ஒன்று தெளிவு, இரண்டாவது முடிவெடுக்கும் கருவியாக இருத்தல், மூன்றாவது துல்லியமான தன்மையை வழங்குகிறது, நான்காவது அது குறிக்கோள் கொண்டதாக அமைகிறது. நடுநிலைமையான, பக்கச்சார்பற்ற, கடினமான விடயங்களையும் புள்ளி விவரங்களையும் தெளிவாக முன்வைக்கும் நோக்கு கொண்டதாக ஒரு சிறந்த குறிக்கோளுடையதாக இருத்தல், மதிப்புமிக்க தகவல் ஆதாரம் ஒன்றாக இருக்கிறது. மதிப்புமிக்க தகவல் ஆதாரம் ஒன்றாக அது இருக்கிறது என்பதை நாங்கள் சொல்கிறோம். சரி, இவ்வளவும் ஒரு அறிக்கையினுடைய நன்மை, அது சிறந்த அறிக்கை அல்லது ஒரு முறையான அறிக்கையினுடைய நன்மை என்ன என்று சொல்லி கேட்கப்பட்டால் அந்த பகுதியை சொல்லலாம். அதை நான் இதில் உங்களுக்கு காட்சிப்படுத்த இல்லை, அந்த விடயத்தை நாங்கள் சொல்றோம். அடுத்தது, முக்கியமான விடயங்கள் எல்லாம் அறிக்கை தொடர்பாக பெரும்பாலான விடயங்கள் நான் உங்களோட பேசிட்டேன். இந்த விடயத்தில் நீங்கள் ஏதாவது என்னிட்ட கேட்க வேண்டியிருந்தால் ஆஃப் ரெக்கார்டிங்கில் ஒரு 2 நிமிஷம் காத்திருக்கிறேன்.